இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு டாபிக்கும் ஒன் பை ஒன்னா நம்ம லேர்ன் பண்ணிட்டே வரோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எதுன்னு பாத்தீங்கன்னா யூனிட் டிஜிட். ஓகேங்களா? இதுல ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அதிகமா ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சில வந்துட்டு சர்டன் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துட்டு அதிகமா கேட்பாங்க. ஒரு சில டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பேங்க் எக்ஸாம்ஸ்லேயே வரும். பட் இந்த கான்செப்டை வச்சு நம்ம வந்துட்டு நிறைய டாபிக்ல வந்துட்டு நம்ம சிம்பிளிஃபிகேஷன்ல வந்துட்டு நிறைய சம்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த யூனிட் டிஜிட் கான்செப்ட் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ நான் வந்துட்டு என்ன பண்றேன்னா ஸ்டார்டிங்ல இருந்து பேசிக்ல இருந்து யூனிட் டிஜிட்னா என்ன, ஜஸ்ட் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு என்னென்ன டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜி இருக்கு எல்லாமே ஒன் பை ஒன்னா சொல்றேன். எப்பயும் போல நம்ம செஷன் வந்துட்டு இன்டராக்டிவா தான் போகும். நீங்க தான் எனக்கு வந்துட்டு நிறைய கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணுவீங்க. அதுல இருந்து எக்ஸாம்ஸ் தேவையான கண்டென்ட் மட்டும் ஃபில்டர் பண்ணி நான் உங்களுக்கு மறுபடியும் கொடுப்பேன். சரிங்களா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நார்மலா பேசிக்கா அந்த யூனிட் டிஜிட்டோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 3 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 3 டிஜிட் நம்பரை வந்துட்டு நம்ம ரீட் பண்ணும்போது இதை இங்கிலீஷ்ல வந்துட்டு ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? தமிழ்ல பாத்தீங்கன்னா 1, 10, 100ன்னு சொல்றோம் இல்லைங்களா? நீங்க எந்த டிஜிட்டை பார்த்து ஒன்ஸ்ன்னு சொல்றீங்களோ தட் இஸ் கால்ட் யூனிட் டிஜிட். இன்னும் சொல்ல போனா நீங்க அந்த நம்பர்ஸை பார்க்கும்போது இட் டசன்ட் மேட்டர் ஹவு மெனி டிஜிட்ஸ் ஆர் தேர், உங்களோட ரைட் மோஸ்ட் டிஜிட்ல இருக்கிறது தான் யூனிட் டிஜிட்னு சொல்லுவோம். இப்போ இந்த 357ல யூனிட் டிஜிட் எதுனா 7 இருக்கும். ஓகே, இப்போ இந்த 4 டிஜிட் நம்பர்ல யூனிட் டிஜிட் எதுன்னு பாத்தீங்கன்னா 5. இந்த 5 டிஜிட் நம்பர்ல வந்துட்டு யூனிட் டிஜிட் எதுன்னு கேட்டீங்கன்னா 2. சப்போஸ் வந்துட்டு ஒருவேளை இது ஒரு 6 டிஜிட் நம்பர் இருந்துச்சுன்னா இதோ யூனிட் டிஜிட் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆன்சர் வில் பி 1. அப்ப என்ன சொல்ல போனா ஜஸ்ட் யூனிட் டிஜிட்ங்கிறது அந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட்ங்கிறது ஒன்னு அந்த ரைட் மோஸ்ட் டிஜிட் தான் சொல்றேன். இஸ் இட் கிளியர் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ்? இதை தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். சார் இந்த மாதிரி நம்பரா இருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சல, அவங்க இந்த மாதிரி நம்பரா கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணிருப்பானா இந்த மாதிரி எக்ஸ்போனன்ட்ல கொடுத்துருப்பாங்க. இதோட யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்பாங்க. நம்ம நார்மலா வந்துட்டு பவர்ல வந்து 2 இருந்தாவே இதை 2 டைம்ஸ் எழுதி மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதோட லாஸ்ட் டிஜிட் நம்ம பிக் பண்ணுவோம். ஆனா இங்க பவர்ல வந்து 232 இருக்கு இல்லைங்களா? அப்ப இந்த மாதிரி வந்துட்டு பவர் இந்த மாதிரி எக்ஸ்போனன்ட்ல கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு பிளஸ் மைனஸ் மல்டிபிளிகேஷன் அந்த காம்பினேஷன்ல கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு ஃபேக்டோரியல்ல கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்ப இது எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நம்ம அப்ளை பண்ண ஆன்சர் கிடைக்கும். ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு செக்மெண்டா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா அரித்மெட்டிக்கல் ஆபரேஷன் யூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிளிகேஷன் அண்ட் அடிஷன் சப்ரேஷன் கொடுத்தா அதை எப்படி யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கிறது. தென் செகண்ட் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்போனன்ட் பவர்ல இந்த மாதிரி பவர்ல கொடுத்தா ஒரு பேஸ் இருக்கு, ஒரு பவர்ல கொடுத்தா அதுக்கு எப்படி நமக்கு யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கிறது. தேர்ட் கேட்டகரி பாத்தீங்கன்னா ஃபேக்டோரியல் கொடுத்திருந்தா நமக்கு எப்படி யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த செஷன்ல வந்துட்டு மேக்ஸிமம் இதுல இருந்து எவ்வளவு நம்மளால லேர்ன் பண்ண முடியுமோ லேர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? எல்லாமே நீங்க கேல்சி எடுத்துக்கலாம். கேல்சி எடுத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அரித்மெட்டிக்கல் ஆபரேஷன் தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். யாராச்சும் சொல்ல முடியுமா 14 டைம்ஸ் ஆஃப் 12 எவ்வளவுன்னு சொல்ல முடியுமா? அன்மியூட் பண்ணி சொல்லிக்கலாம், இல்ல கமெண்ட்ல கூட சொல்லிக்கலாம். 14 டைம்ஸ் ஆஃப் 12 answer will be 168, right? Yes or no? Yes, sir. சரி, ஓகே. 23 டைம்ஸ் ஆஃப் 52 answer will be 23 டைம்ஸ் ஆஃப் 52 1196. 1196 clear தானே? லாஸ்ட் ஒன் 63 டைம்ஸ் ஆஃப் 24 1512 clear ஆச்சா? சரி, இப்போதைக்கு வந்துட்டு நானே ஸோ நான் இப்போ என்ன எடுத்துக்கேன்னா ஒரு 3 செட் ஆஃப் 2 டிஜிட் நம்பர் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு சின்ன நம்பர் தான். 14 டைம்ஸ் ஆஃப் 12 எவ்வளோன்னு பார்க்கும்போது 168. நெக்ஸ்ட் 23 டைம்ஸ் ஆஃப் 52 எவ்வளோன்னு பார்க்கும்போது 1156. நெக்ஸ்ட் 63 டைம்ஸ் ஆஃப் 24 எவ்வளோன்னு பார்க்கும்போது 1512. எனக்கு யாராச்சும் சொல்ல முடியுமா? சப்போஸ் இதோட ரிசல்ட் 168னா அப்போ அந்த 168ஓட யூனிட் டிஜிட் என்னன்னு சொல்ல முடியுமா? அன்மியூட் பண்ணி. 8, sir. வெரி குட். அதே மாதிரி 23 டைம்ஸ் ஆஃப் 52ஓட ரிசல்ட் வந்துட்டு 1196 இருந்துச்சுன்னா இதோட யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்? 6, sir. 6. அதே மாதிரி 63 டைம்ஸ் ஆஃப் 24ஓட ப்ராடக்டோட ரிசல்ட் வந்துட்டு 1512 இருந்துச்சுன்னா இதோட யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்? 2, sir. நமக்கு அப்போ ஓரளவுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, சார் எங்களுக்கு வந்துட்டு இஃப் யூ கிவ் அஸ் ரிசல்ட் வி கேன் கிவ் யூ த யூனிட் டிஜிட் சொல்றீங்க. ஓகே, ரிசல்ட் கிடைச்ச யூனிட் டிஜிட் நாங்க சொல்றோம் சார்னு. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா ஜஸ்ட் ரிசல்ட் இல்லாமலே நம்மளால யூனிட் டிஜிட் சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு வந்துட்டு இங்க வந்துட்டு கேட்கிற கேள்வி எல்லாமே பாத்தீங்கன்னா ஸோ what will be the unit digit of the following mathematical expression கேட்டிருப்பாங்க. ஓகே, நமக்கு வந்துட்டு ரிசல்ட் கேட்க மாட்டாங்க. ரிசல்ட் கேட்ட எப்பயும் போல நமக்கு மேனுவலா சால்வ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் சம்டைம்ஸ் கிடையாது. they will ask you only to find out the unit digit. ஸோ யூனிட் டிஜிட் கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா இதோட 8 தானே. நான் என்ன பண்றேன்னா எண்டே ரிசல்ட் கண்டுபிடிக்காம நான் என்ன பண்றேன்னா எனக்கு கொடுத்துருக்க நம்பர் 14 டைம்ஸ் ஆஃப் 12 தானே.
14ஓட லாஸ்ட் டிஜிட் என்னன்னு பாக்குறேன் 4. 12ஓட லாஸ்ட் டிஜிட் என்னன்னு பாக்குறேன் 2. இந்த லாஸ்ட் கொடுத்திருக்க நம்பரோட லாஸ்ட் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணாவே எனக்கு தேவையான யூனிட் டிஜிட் கிடைச்சிரும். பாருங்க, எனக்கு 14 டைம்ஸ் ஆஃப் 12 தான் 168. அந்த 168 எதுல முடியுதுன்னு பாத்தீங்கன்னா 8ல முடியுது. அப்ப கண்டிப்பா 168 யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும் 8ஆ இருக்கும். பட் இந்த 8ன்னு சொல்றதுக்கு வந்துட்டு எனக்கு எந்த ரிசல்ட் வேணாம். ரிசல்ட் இல்லாமலே நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் ஐ ஹவ் டு ஃபோக்கஸ் ஒன்லி த லாஸ்ட் டிஜிட் ஆஃப் த கிவன் நம்பர். இங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 14ல லாஸ்ட் டிஜிட் 4, 12ல லாஸ்ட் டிஜிட் 2. So 4 times of 12 will give you the last digit of the final result. Clear my dear students? புரிஞ்சுங்களா என்ன சொல்ல வரேன்னு? இங்க பாருங்களேன், இதுல செக் பண்ணி பார்த்தா இதோட ரிசல்ட் வந்துட்டு 1156 தானே. பட் எனக்கு லாஸ்ட் டிஜிட் 6 மட்டும் யூனிட் டிஜிட் மட்டும் வேணும்னா கொடுத்திருக்க நம்பர் 23ஓட லாஸ்ட் டிஜிட் 3, 52ஓட லாஸ்ட் டிஜிட் 2. அப்போ 3 2 சார் என்ன கிடைக்கும்? அந்த யூனிட் டிஜிட் நமக்கு கிடைச்சிரும். என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? எஸ் சார் நோ? சார் இது எங்களுக்கு புரிஞ்சு. 4 2 சார் 8 சிங்கிள் டிஜிட்ல கிடைச்சிருக்கேன். 3 2 சார் 6 இதுவும் சிங்கிள் டிஜிட்ல கிடைச்சிருக்கேன். சார் வாட் அபவுட் 3 4 சார் 12ன்னு காமிக்குதே. ஓகே, உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணும்போது ரிசல்ட் சிங்கிள் டிஜிட்ல கிடைச்சுன்னா அதை அப்படியே யூட்டிலைஸ் பண்ணுங்க. ரிசல்ட் மல்டிப்ளை பண்ணும்போது 2 டிஜிட்ல வந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 3 into 5 15 கிடைக்குதுன்னா அந்த 15ல லாஸ்ட் டிஜிட் 5 மட்டும் தான் எடுக்கணும். 4 into 7 28 கிடைக்குதுன்னா 28ல லாஸ்ட் டிஜிட் அந்த 8 மட்டும் எடுத்துக்கணும். தென் 5 into 8 40 கிடைக்குதுன்னா அந்த 40ஓட லாஸ்ட் டிஜிட் எதுங்க 0. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றேன்னா when you multiply, when you get the result, if there is more than 1 or 2 digit, ஓகேங்களா? So you have to focus only the last digit. அப்ப இங்க பாருங்க, எனக்கு வந்துட்டு 3 4 சார் 12. அந்த 12ஓட லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கும்? 2 இருக்கும். கிளியர் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ்? என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? எஸ் சார். மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட் நம்பர் 1 வந்துட்டு கொடுத்திருக்க நம்பர் வந்துட்டு 2 டிஜிட்டா இருக்கலாம், 3 டிஜிட்டா இருக்கலாம், 4 டிஜிட்டா இருக்கலாம். கொடுத்திருக்க ஒரு நம்பரோட லாஸ்ட் டிஜிட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிகாஸ் we are dealing with only unit digit. Okay, it's all about finding the last digit. அப்ப கொடுத்திருக்க நம்பரோட லாஸ்ட் டிஜிட் மட்டும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணா போதும். மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கிற நம்பர் வந்துட்டு சிங்கிள் டிஜிட்ல கிடைச்சு அப்படின்னா ஜஸ்ட் யூஸ் இட் ஆஸ் இருக்கிற அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2 டிஜிட்ல கிடைச்சு அப்படின்னா அதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு டைம் என்ன பண்ணோம் சிங்கிள் டிஜிட் தான் எடுக்கணும், லாஸ்ட் டிஜிட் மட்டும் தான் எடுக்கணும். ஏன்னா யூனிட் டிஜிட்ங்கிறது நிறைய டிஜிட்ல இருக்காது, அது ஒரு சிங்கிள் டிஜிட் வேல்யூ தான் சொல்ல வரேன். ஓகே, இப்ப இந்த கான்செப்டை வந்துட்டு நான் வந்துட்டு எக்ஸாம்க்கு நம்ம கொண்டு போய்க்கலாம். எக்ஸாம் லெவல் எப்படி கேட்பாங்கன்னா இங்க ஒரு 34 இருக்கும். இது எக்ஸாம்பிள் 1ன்னு கூட வச்சுக்கலாம் நீங்க. ஓகேங்களா? ஒரு 34 இருக்கும் இன்டூ 22 இருக்கும், 47 இருக்கும், 53 இருக்கும், 61 இருக்குன்னு வச்சுக்கலாம். இவங்க என்ன கேட்கறாங்கன்னா இதோட ரிசல்ட் கேட்டா கண்டிப்பா ஒரு டைம் கன்சூமிங் ப்ராசஸ் தான். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின் அவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ஒரு கொஸ்டின் செட் பண்றாங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு அந்த 1 or 2 minutesல சால்வ் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் செட் பண்ணிருப்பாங்க. இப்போ இவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னா வாட் வில் பி த யூனிட் டிஜிட் ஆஃப் தி ஃபாலோவிங் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு 34 டைம்ஸ், 22 டைம்ஸ், 47 டைம்ஸ், 53 டைம்ஸ், 61 கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணிக்கலாம். 34, 22, 47, 53, 61. ஆக்சுவலா எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா இதை சால்வ் பண்ணோம்னா 113, 659, 113, 659, 348. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 9 டிஜிட் நம்பர். இந்த 9 டிஜிட் நம்பர் வந்து இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா see if you are given calculator it will be easy to find out the answer. You can make it less than 20 seconds, but calculator is not allowed. ஓகேங்களா? அப்ப மேனுவலா தான் சால்வ் பண்ணும். மேனுவலா சால்வ் பண்ணா ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா ஒரு 9 டிஜிட் ரிசல்ட் கொண்டு வந்தா ரொம்ப டைம் இருக்கும். எனக்கு சரி 9 டிஜிட் ரிசல்ட் சரி, இந்த ரிசல்ட் எதுல முடிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? 8 சார். அப்ப கண்டிப்பா வந்து ஒரு क्वेश्चन கேட்டாங்கன்னா இதோட யூனிட் டிஜிட் கேட்டு ஆப்ஷன்ல நிறைய ஆப்ஷன் வச்சிருக்காங்கன்னா எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டா இருக்கும்? எந்த ஆப்ஷன்ல 8 இருக்கோ அதான கரெக்ட் ஆன்சரா இருக்கும். எஸ் சார். அப்ப நம்ம வந்துட்டு இதுக்கு வந்துட்டு மேனுவலா வந்துட்டு ட்ரெடிஷனல் மெத்தடாலஜி மாதிரி ஒன்னொன்னுக்குமே மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம லேர்ன் பண்ண மாதிரி கான்செப்ட்ல என்ன லேர்ன் பண்ணோம், ஜஸ்ட் கொடுத்துருக்க நம்பரோட லாஸ்ட் டிஜிட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கவனம் என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணும்போது ரிசல்ட் 2 டிஜிட்ல வந்துச்சுன்னா மறுபடியும் அதுல லாஸ்ட் டிஜிட் மட்டும் தான் எடுக்கணும். இது அப்படியே இங்க அப்ளை பண்ணும்போது கவனிச்சுங்க. இதோட யூனிட் டிஜிட் வந்து எனக்கு தெரியல. இங்க பாருங்க. What about 4 2 sir? 8 sir. 8. 8 into 7? 56 sir. 56 is a 2-digit number, so I can select 6, only sir. the last digit. Clear? 6 into 3? 18 sir. 18 is a 2-digit number, so I can select only 8. 8 1 sir.
8 sir. You got the answer. Clear, my dear students? புரிஞ்சுங்களா? அப்போ Yes வந்துட்டு sir. இந்த மாதிரி யூனிட் டிஜிட் வந்துட்டு ப்ராடக்ட் பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க அப்படின்னா sometimes the first number can be 3-digit number, second number can be 4-digit number, third number can be 5-digit number, fourth number can be 2-digit number அந்த மாதிரி இருக்கும். So there can be different category, but what you have to do, just you can focus only the last digit of each and every value. Find the product. When you find the product, if it is a 2-digit value, again you have to take only the last digit. Clear, my dear students? உங்களுக்கு புரியுதுங்களா? Clear sir. இப்போ இதுக்கு ஆன்சர் வந்துட்டு 8 கிடைச்சிங்களா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன், நீங்க இதுக்கு ஃபைனல் ரிசல்ட் மட்டும் எனக்கு வந்து இன்டிஜிட் மட்டும் எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்றேன், சரிங்களா? சம் 382 and 456 and 544 then 317. இதோட இன்டிஜிட் சொல்லுங்க, நான் கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறேன். 6 2 sir, 12 4 sir, 6 sir. எஸ் நசீம் பாருங்க, நசீம்க்கு வந்துட்டு மைண்ட்ல அப்படியே டேபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஜெனரேட் ஆயிட்டே வருது. ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் ட்ரை. okay sir. ஆன்சர் what will be the unit digit? 6 sir. 6 தான். செக் பண்ணிக்கலாமா? so what about 2 times of 6 will be 12, right? அப்ப 2 மட்டும் எடுத்துக்கலாம். 2 into 4 will be 8. 8 times of 7 will be 56. What about the last digit of 56? 6. Clear ஆச்சுங்களா? Yes sir. சரி, இப்போ நமக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் 2ல வந்துட்டு எக்ஸாம்பிள் 1 நான் சால்வ் பண்ணேன். என்ன அப்ரோச் பண்ணனும் நான் சொல்லி கொடுத்தேன், அதை அப்படியே அப்ளை பண்ணி எக்ஸாம்பிள் 2 கொடுத்துட்டீங்க. அப்ப எக்ஸாம்பிள் 3ல வந்துட்டு வேற எப்படியாச்சும் கேட்பாங்க, சேம் இதே தான், பட் என்ன பண்ணிருப்பாங்க, உள்ள வந்துட்டு அடிஷனை கொண்டு வந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 24 times of 32 plus 68 times of 45 plus 87 times of 66 இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இப்ப நமக்கு சார் மல்டிப்ளிகேஷன் வந்திருக்கு, அடிஷன் வந்திருக்கு, அப்ப நான் என்னதான் பண்ணணும்னா, ஞாபகம் இருக்குங்களா ஸ்கூல் டேஸ்ல? இதை ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். Board most sir. ஆல்மோஸ்ட் ஓகே. அதுல இந்த ஃபர்ஸ்ட் டிஓ எதை மெயின் பண்ணுதுன்னா பிராக்கெட்டை மெயின் பண்ணுது, டி வந்துட்டு டிவிஷனை மெயின் பண்ணுது, எம் வந்துட்டு மல்டிபிளிகேஷன் மெயின் பண்ணுது, ஏ வந்துட்டு அடிஷனை மெயின் பண்ணுது, எஸ் வந்துட்டு செப்பரேஷன் மெயின் பண்ணுது. ஓகே, இந்த ஆர்டர்ல தான் நீங்க சால்வ் பண்ணணும். அப்ப எனக்கு இங்க பிராக்கெட்லாம் எதுவுமே கிடையாது, டிவிஷன் கிடையாது, நெக்ஸ்ட் மல்டிபிளிகேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் அடிஷன் இருக்கு, சப்ட்ராக்ஷன் கிடையாது இல்லைங்களா? அப்ப எனக்கு இங்க உள்ள வந்திருக்கிறது வந்துட்டு மல்டிபிளிகேஷன் அண்ட் அடிஷன் மட்டும் தான் வந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் ஃபைனலா ஆட் பண்ணும். கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்ப என்னோட கன்வீனியன்ட்க்கு நான் என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் இது ஒரு செக்மெண்டா வச்சுக்கிறேன், பிளஸ் இது ஒரு செக்மெண்டா வச்சுக்கிறேன், பிளஸ் இது ஒரு செக்மெண்டா வச்சுக்கிறேன். அப்ப இது பார்க்கும்போது எனக்கு 4 2 சார் எவ்வளவு வரும்? 8. 8 sir. then 8 5 சார் 0 sir. 14 0. 7 6 சார் very toughest question in your life. 42 sir. 42. Okay, 42 என்ன வரும்? 2 sir. இதெல்லாம் ஆட் பண்ணி 8 plus 0 8. என்ன டேட்டர்ல 10 sir. 0. 0 sir. இதோட மீனிங் என்ன தெரியுமா? இதோட ஃபைனல் ரிசல்ட் வந்துட்டு இதோட ரிசல்ட் வந்து நிறைய டிஜிட்ல இருக்கும். அந்த முடியிற நம்பர் எதுல முடியும்? 0ல முடியும். 0 sir. கிளியர் ஆச்சுங்களா? Yes sir. உங்களுக்கு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி, ஏன்னா எல்லாமே நீங்க எழுதுற எல்லா எக்ஸாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்சிக்யூ பேட்டர்ன்ல இருக்கும். ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்துட்டு 1 இருக்கும், செகண்ட் ஆப்ஷன்ல 0 இருக்கும், தேர்ட் ஆப்ஷன் 3 இருக்கும், ஃபோர்த் ஆப்ஷன் வந்துட்டு 4 இருக்கும். நீங்க கரெக்டா கான்செப்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்க செகண்ட் ஆப்ஷன் வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். எனி டவுட்? ஒரு சம் ட்ரை பண்றீங்களா? Yes sir. Yes sir. The 19 ட்ரை பண்ணுங்க, எல்லாருமே ட்ரை பண்ணுங்க.
3 sir. ஓகே, செக் பண்ணிக்கலாமா? பாத்தீங்களா டேபிள்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ரோல் பிளே ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்ப 8 into 6 48னா 8 and 4 7s are 28னா 8 and 3 9s are 27னா 7. இது ஓகேங்களா? Okay sir. நீங்க இத ஃபுல்லா ஆட் பண்ணிக்கலன்னா 8 plus 8 எவ்வளவு இருக்கும்? 16னா 16னா 6 6 plus 7 13 13னா 3 இப்படியும் 3 சொல்லிக்கலாம். sir. இல்ல 8 plus 8 16 16 plus 7 23 23 ஓட லாஸ்ட் 3 எப்படி you can give the answer in multiple way without violating the rules. Clear my dear students? Clear sir. இப்ப இதுல என்ன நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண இங்க ஒரு சில விஷயம் சொல்றேன். சப்போஸ் இது இங்கேயும் பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்குன்னா என்ன பண்ணா ஜஸ்ட் இது ரெண்டும் ஆட் பண்ணி இதை மைனஸ் பண்ணும். இப்ப 8 plus 8 16 16ல இருந்து 7 போச்சுன்னா அவ்வளவு இருக்கும். 9 sir. அவ்வளவுதான் சொல்ல வரேன். கிளியர் மீடியா ஸ்டூடெண்ட்ஸ் ஓரளவுக்கு புரியுதுங்களா? Yes sir. பிளஸ்னா Yes, பிளஸ் sir. பண்ணிக்க போறோம், மைனஸ்னா மைனஸ் பண்ணிக்க போறோம், அவ்வளவுதான் சொல்றோம். நெக்ஸ்ட் இப்போ அரித்மெட்டிக்கல் அந்த பிளஸ் மைனஸ் மல்டிபிளிகேஷன்லாம் நம்ம பார்த்தாச்சு. சப்போஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் எக்ஸ்போனன்ட்ல கொடுப்பாங்க. மறுபடியும் வந்துட்டு கேல்சி எடுத்து இங்க எக்ஸ்போனன்ட்ல வந்து நம்ம டீட்டெயிலா சால்வ் பண்ணோம்னா இன்னும் ஒரு 2 ஸ்ட்ராட்டஜி சொல்லி தரோம். அதை அப்ளை பண்ண நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஈஸி ஆன்சர் எடுத்துக்கணும். சப்போஸ் நம்ம ஒரு சின்ன நம்பருக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ 3 பவர் ஒரு 3 பவர் 9 இது எல்லாத்துக்குமே நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். 3 பவர் 9 and 7 பவர் 7 பவர் 13. ஓகே, இப்போதைக்கு இந்த ரெண்டு நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ 3 பவர் 9ஓட யூனிட் கடன் நம்ம என்ன பண்ணோம்? பேசிக்கா வந்துட்டு ஜஸ்ட் 3 வந்துட்டு நமக்கு வந்துட்டு 9 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுமா? இன்னும் சொல்ல முடியுமா? 3 வந்துட்டு 9 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி கால்சி யூஸ் பண்ணி சொல்லுங்க. கால்சி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 2187 கிடைக்கும். கரெக்டா? எஸ் சார். செக் பண்ணி பாருங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா இதுல வந்துட்டு ஒரு 4 டிஜிட் நம்பர் கிடைச்சிருக்கும். அந்த 4 டிஜிட் நம்பர் எதுல முடிஞ்சிருக்குன்னா 7ல முடிஞ்சிருக்கும். கரெக்டா? எஸ் சார். நோ? என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? சரி, ஓகே. இப்போ நம்மளே செக் பண்ணிக்கலாம். 3 பவர் 9 நீங்க கால்குலேட் செக் பண்ணி பாத்தீங்கன்னா 2187 கிடைக்கும். ஆன்சர் மை கொஸ்டின். 3 பவர் 9ஓட ரிசல்ட் வந்துட்டு 2187 இருந்துச்சுன்னா 2187 இருந்துச்சு அப்படின்னா இந்த 2187ஓட லாஸ்ட் டிஜிட் எதுன்னு சொல்ல முடியுமா? மேக் இட் ஃபாஸ்ட். 7, sir. 7. ஓகே, அப்போ எனக்கு வந்துட்டு 2187ஓட யூனிட் டிஜிட் ஆன்சர் கேட்டா யூனிட் டிஜிட் எவ்வளவுன்னு கேட்டா நீங்க 7 சொல்றீங்க. அப்ப 3 பவர் 9ஓட யூனிட் டிஜிட் கேட்டாலும் அதுவும் 7ஆ தானே இருக்கும். ஏன்னா இதோட ரிசல்ட் தானே இது. எஸ் சார். நோ? Yes, sir. அப்ப நான் என்ன பண்றேன்னா இப்போ 3 பவர் 9 வந்துட்டு 2187 இப்படி ஜென்ரேட் பண்ணாம இதுல இருந்து நமக்கு 7 நான் கொண்டு வந்து தரேன். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்போனன்ட்ங்கும் போது கீழே எந்த டைம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஸ் இருக்கும், அதே மாதிரி பவர் இருக்கும். பேஸ்ல நிறைய டைம் இருக்கலாம், பவர்லயும் நிறைய டைம் இருக்கலாம். பட் எந்த காம்பினேஷன் இருக்குன்னா பேஸ் அண்ட் பவர்ல இருக்கும். கீழே இருக்கிறத நம்ம பேஸ்ன்னு சொல்லுவோம், மேல இருக்கிறது பவர்னு சொல்லுவோம். பாயிண்ட் நம்பர் 1 வந்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த 7 இப்ப நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். கீழே பேஸ்ல இருக்க நம்பர் இருக்குங்களா, பேஸ்ல இருக்க நம்பர் வந்துட்டு ஆட் நம்பரா இருக்கான்னு பாருங்க. ஆட் நம்பரா இருந்தா நீங்க 1 எழுதிக்கங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. பேஸ்ல இருக்க நம்பர் வந்துட்டு ஆட் நம்பரா இருந்தா 1 எழுதிட்டு அந்த ஒரிஜினல் பேஸ் அப்படியே கீழே கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பவர்ல இருக்கல 9 இருக்கு இல்லைங்களா, அது எப்பயுமே எந்த நம்பரால் டிவைட் பண்ணா 4ஆல மட்டும் தான் டிவைட் பண்ணும். அதுக்கான ரீசன் இப்ப நான் ப்ரொவைட் பண்றேன். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கேன். பேஸ் வந்துட்டு ஆடா இருந்தா என்ன பண்ணணும் இப்ப நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சப்போஸ் பேஸ் ஈவனா இருந்தா சின்னதா ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ண போதும் அதுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ நமக்கு 3 பவர் 9க்கு வந்துட்டு ட்ரெடிஷனல் மெத்தட் யூஸ் பண்ணி 2187 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 7 யூனிட் டிஜிட்டா கன்ஃபார்ம் பண்ணாம நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா 3 பவர் 9ல வந்துட்டு
பேஸ் என்ன நம்பர்னு பாக்குறேன், ஆட் நம்பரா இருக்கு. 3ங்கிறது ஆட் நம்பர் தான். அப்ப நம்ம 1 எழுதியாச்சு. ஒரிஜினல் பேஸ் அப்படியே கீழே கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், பவரை வந்துட்டு 9ஆல மட்டும் தான் டிவைட் பண்ணணும். 9ஆல டிவைட் பண்ணும்போது 9ல வந்துட்டு 4 வந்துட்டு எவ்வளவு டைம்ஸ் வரும் சொல்ல முடியுமா? 2 டைம்ஸ்க்கு 8 போயிடும். பேலன்ஸ் எவ்வளவு வருதுங்க? ரிமைண்டர் 1 தானே? எஸ் ஆர் நோ? எஸ் சார். ஓகே. ஒண்ணு இல்ல, ஜஸ்ட் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பவர் இருக்கு இல்லைங்களா, அது போயிடும். இப்போ புது பவரா என்ன வரும்? புதுசா பவரை எது கொடுக்க போறோம்னா, நமக்கு என்ன ரிமைண்டர் கொடுக்குதோ அது வந்துட்டு இங்க ஒரிஜினல் பேஸ்க்கு பவர் கொடுக்கும். மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். ஸ்டார்டிங்ல வந்துட்டு என்னவா இருக்குன்னா 3 பவர் 9ஆ இருக்கு. பேஸ் வந்துட்டு பார்க்கும்போது 3ங்கிறது ஆட் நம்பர், அதுக்காக 1 எழுதிட்டேன். ஒருவேளை 7ஆ இருந்தா அப்பயும் நான் 1 தான் எழுதுவேன். புரிஞ்சுங்களா? ஏன்னா 3 7 ஆட் நம்பர் தானே. 1 எழுதியாச்சு. ஒரிஜினல் பேஸ் அப்படியே எழுதிட்டேன். பவர் வந்துட்டு 4ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் எவ்வளோன்னு பார்த்துட்டு அதை வந்துட்டு நான் பவரா யூட்டிலைஸ் பண்றேன். இப்போ என்ன சார் பண்ணலாம்? 1 மினிட். ஓகே, வெயிட். இங்க மிஸ்டேக் பண்ணிருக்கேன். இதோட வேல்யூ வந்துட்டு 19683 தானே? எஸ் சார் நோ? எஸ் சார். சரி, ஏதாச்சும் சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. நீங்க உடனே அன்மியூட் பண்ணி சொல்லிருங்க. சரிங்களா? 19683. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிமா. ஓகே, அப்ப யூனிட் டிஜிட் என்ன இருக்கும்? 3 தானே இருக்கும். அப்ப இங்க கவனிச்சுங்க. அதை எப்படி ப்ரூவ் பண்ணிக்கலாம்னா, பேஸ்ல நம்பர் பாக்குறேன், ஆட் நம்பர், அந்த ரீசனுக்காக 1 எழுதிருச்சு. ஒரிஜினல் பேஸ் அப்படியே கொண்டு வச்சு 9 வந்துட்டு 4ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் எவ்வளவுன்னு பார்த்துட்டு அந்த இங்க பவரா யூஸ் பண்ணிக்கிறேன். 3 பவர் 1 என்னன்னு சொல்ல முடியுமா? 3 பவர் 1 will be 3 into 1 என்னவா இருக்கும்? 3. இது கிடைக்கிறது என்னவா இருக்கும்னா இந்த யூனிட் டிஜிட்டா இருக்கும். கிளியர் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ்? எஸ் சார். அப்ப நம்ம வந்துட்டு 19683ங்கிற ஒரு ரிசல்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் 3ன்னு வந்துட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கு பதில் என்ன பண்ணிக்கிறோம்னா, பேஸ் ஆட் நம்பர் வந்து 1 எழுதிக்கங்க. அந்த ஒரிஜினல் பேஸ் அப்படியே கீழே எழுதிக்கங்க. பவரை வந்துட்டு எக்காரணம் கொண்டு வேற எந்த நம்பராலையும் டிவைட் பண்ணக்கூடாது. 4ஆல மட்டும் தான் டிவைட் பண்ணும். அதுக்கு நான் இப்பயே நான் ரீசன் சொல்றேன். ஓகேங்களா? 4ஆல மட்டும் தான் டிவைட் பண்ணும். அப்படி டிவைட் பண்ணும்போது கண்டிப்பா வந்துட்டு ரிமைண்டர் ஏதாச்சும் எய்தர் பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆச்சுன்னா ரிமைண்டர் 0ன்னு கிடைக்கும். பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகலன்னா ரிமைண்டர் ஏதாச்சும் நான் 0 கிடைக்கும். என்ன ரிமைண்டர் கிடைக்குதோ அதை வந்துட்டு பவரை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, இப்போ நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். நீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து எதுக்காக வந்துட்டு பவரை 4ஆல டிவைட் பண்றோம்னா, லிசன், ஆடியோ அன்மியூட் பண்ணிக்கங்க. 3 பவர் 1ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 3 சார். ஓகே. 3 பவர் 2? 9 சார். 9. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா 3 பவர் 2னாவே நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருக்கோம். அதாவது 3 வந்துட்டு 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். கரெக்ட் தானே? எஸ் சார். இத நீங்க என்ன அப்சர்வ் பண்ணீங்கன்னா 3 பவர் 1 கூட ஒரு 3 மல்டிப்ளை பண்ணா 3 பவர் 2 வேல்யூ கிடைக்குமா? அப்ப 3 பவர் 1ஓட 3 கிடைச்சிருக்கு. அப்ப 3 பவர் 2 என்ன, இது கூட ஒரு 3 மல்டிப்ளை பண்ணா எனக்கு 9 கிடைச்சிடும். அப்ப 3 பவர் 3 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, 3 பவர் 2ஓட வேல்யூ என்ன, அது கூட ஒரு 3ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 27 7ல முடியுமா? எஸ் ஆர் நோ? எஸ் சார். அப்ப 3 பவர் 4 என்னவா இருக்கும்? இந்த செயின் அப்படியே ப்ராசஸ் ஆகுது பாருங்க. 3 பவர் 4 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, 3 பவர் 3 கூட ஒரு 3 மல்டிப்ளை பண்ணா போதுமா? அப்ப 3 பவர் 3ஓட யூனிட் டிஜிட் 7. இது கூட ஒரு 3 மல்டிப்ளை பண்ணா 21 எதுல முடியும்? 1ல முடியும். சரி, 3 பவர் 5 என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, 3 பவர் 4ஓட ரிசல்ட் கூட ஒரு 3ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 3 சார். அப்ப 3 பவர் 6 என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, 3 பவர் 5ஓட ரிசல்ட் கூட 3ஆல மல்டிப்ளை பண்ணா 9 கிடைக்கும். 3 பவர் 7 என்னவா இருக்கும்? இதோட ரிசல்ட் கூட 9 கூட 3ஆல மல்டிப்ளை பண்ணா 27 7ல முடியுது. 3 பவர் 8 என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 பவர் 7 ரிசல்ட் வந்துட்டு 7 into 3 போட்டா எவ்வளவு கிடைக்கும்? 1. நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா 3 பவர் 1ல இருந்து 3 பவர் 4 வரைக்கும் ரிசல்ட் வந்துட்டு ஒரு நம்பருமே மாறிட்டே வருது. ஆனா 3 பவர் 5 வந்ததுக்கு அப்புறம் பாரு, அதே 3 தான் வருது, அதே 9 தான் வருது, அதே 7 தான் வருது, அதே 7 தான் வருது, அதே 1 தான். இந்த சைக்கிள் வந்துட்டு அப்படியே ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் சொல்ல வரேன். கிளியர் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ்? கிளியர் சார். நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இது வந்துட்டு 3க்கு மட்டும் கிடையாதுங்க. 4 5 6 7 இப்படி 0ல இருந்து 9 வரைக்கும் எல்லா டிஜிட்டுக்குமே இது பொருந்தும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்துட்டு இந்த சைக்கிள் வந்துட்டு ரிப்பீட் ஆகிறதுனால என்ன பண்ணிட்டேன், பவரை வந்துட்டு 4ஆல மட்டும் டிவைட் பண்ண, வேற எந்த நம்பரும் யூஸ் பண்ணாம 4ஆல மட்டும் தான் டிவைட் பண்றேன். இப்போ நான் 4ஆல டிவைட் பண்றதுக்கான ரீசன் வந்துட்டு நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு கிளியர் தானே இப்போ? எஸ் சார். சரி, ஓகே. ஓகே, நம்ம அப்படியே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஜஸ்ட் இங்கே இருக்கட்டும், இந்த இடத்துல இருந்தா தெரியும் நினைக்கிறேன். எனக்கு நீங்களே எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 7 பவர் 5 இருக்கும்.
இதோட ரிசல்ட் மட்டும் என்னன்னு சொல்லுங்க கால்சி யூஸ் பண்ணி 7 பவர் 5 ஓட ரிசல்ட் என்னன்னு மட்டும் சொல்லுங்க. One 16807 clear? தொட்டுதான் 7 பவர் 5 ஓட ரிசல்ட் வந்துட்டு 16807 கிளியராப்பா? எஸ் சார். ஓகே, அப்ப நான் அதுக்கு 7 ப்ரூவ் பண்ணா போதும் இல்லைங்களா? என்ன பண்ணிக்கலாம்னா மறுபடியும் பாக்குறேன். என்னோட கான்செப்ட் படி வந்துட்டு பேஸ் தான் அப்சர்வ் பண்றேன். பேஸ் ஆட் நம்பரா இருக்குன்னா 1 எழுதியாச்சு. அந்த ஒரிஜினல் பேஸ் அப்படியே கொண்டு வந்தாச்சு. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் அன்மியூட் பண்ணி. பவர் வந்துட்டு எந்த நம்பரால டிவைட் பண்ணும்? 4 ஆல சார். பவர்ல 5 இருக்கு. 4 ஆல டிவைட் பண்ணா 5ல வந்து 4 வந்து ஒரு டைம் மட்டும் தான். பேலன்ஸ் எவ்வளவு வருதுன்னா 1 ரிமைண்டர் கிடைக்குது. 1 சார். அந்த கிடைச்ச ரிமைண்டர் நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க இருக்க பவரா பவர்ல யூஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம். அப்ப இத சிம்பிளிஃபை பண்ணுவோம். 7 பவர் 1 7 சார். 7 7 into 1 7 சார். we got the answer. கிளியரா? கிளியர் ஆச்சுங்களா? எஸ் சார். நோட் பண்ணிக்கிறீங்களா? நோட் பண்ணிக்கங்க. இதே மாதிரி ஈவன் நம்பர் வந்து என்னன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். மேக் இட் ஃபாஸ்ட். எழுதிட்டீங்களா? எஸ் சார். சரி. இது அப்படியே வந்துட்டு சப்போஸ் இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு பேஸ் வந்துட்டு ஆட் நம்பரா இருந்துச்சுங்களா? சப்போஸ் பேஸ் ஈவன் நம்பர் வந்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். நீங்களே எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. கால்சி ஓபன் பண்ணிக்கங்க. சப்போஸ் எனக்கு வந்துட்டு 4 பவர் 11 இருக்குன்னு வச்சுக்கலாம். இதோட ரிசல்ட் என்னன்னு சொல்ல முடியுமா? 4 பவர் 11 ரிசல்ட் ஐ திங்க் 419. 4194 304 சார். வெரி குட்மா. 4194 304. அதாவது வந்துட்டு 4 வந்துட்டு நீங்க 11 டைம்ஸ் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணி ஜஸ்ட் என்டர் பண்ணி மல்டிப்ளை பண்ணினா யூ கெட் தி ஃபைனல் ரிசல்ட். இப்போ என்னோட கேள்வினா ஒரே கேள்வி தான். ஜஸ்ட் 4 பவர் 11 ஓட ரிசல்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 7 டிஜிட் நம்பரா இருந்துச்சுன்னா இந்த 7 டிஜிட் நம்பர் எதுல முடியுதுன்னு சொல்ல முடியுமா? 4ல சார். It doesn't matter how many digits are there. There can be 6 digit number, there can be 5 digit number, 4 digit number. அந்த பர்టిక్యులர் நம்பர் வந்துட்டு எந்த டிஜிட்டை பேஸ் பண்ணி முடியுதோ அந்த டிஜிட் தான் அந்த நம்பரோட யூனிட் டிஜிட்டா இருக்கும். எஸ் சார். அப்ப கண்டிப்பா அந்த 4 பவர் 11 ஓட யூனிட் டிஜிட் கண்டிப்பா என்னவா இருக்கும்? 4 தானே இருக்கும். 4 தான் சார். நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எனக்கு நம்ம இப்ப ஈஸியா கம்பேர் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். பேஸ் வந்துட்டு ஆடா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்? 1 போட்டு எக்ஸ்போனன்ட்ங்கிறது என்னன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி பவர் டைம்ல இருக்கும். கீழ இருக்கிறது வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் அதுக்கு வந்துட்டு பேஸ்னு சொல்லுவோம். மேல இருக்கிறது பேர் வந்துட்டு பவர்னு சொல்லுவோம். நீங்க பவர் எல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. ஜஸ்ட் பேஸை மட்டும் பாருங்க. ஜஸ்ட் பேஸ் வந்துட்டு ஆட் நம்பரா இருந்தா 1 எழுதிக்கங்க. இந்த மாதிரி ஈவன் நம்பர் இருந்தா 6 எழுதிக்கங்க. அவ்வளவுதான். வேற டவுட் இருக்குங்களா? ரெண்டே சேஞ்சஸ் தான். பேஸ் ஆட் நம்பரா இருந்தா 1 எழுதிக்கங்க. ஈவன் நம்பர் இருந்தா 6 எழுதிங்க. சார் மத்த ஸ்டெப்ல எதாவது சேஞ்சஸ் இருக்குமா? மத்த ஸ்டெப் எதுவுமே மாறாது. நம்ம ஆட் நம்பருக்கு என்னென்னலாம் பண்ணோம்? ஜஸ்ட் பவரை வந்துட்டு 4 ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுத்தணும். சேம் அதே தான் இங்கேயும் பண்ண போறோம். செக் பண்ணி பார்க்கலாம் அந்த ஆன்சர் கிடைக்குதானே. நான் பவர் பேஸ்ல வந்து ஈவன் நம்பர் 4னால நான் 4ங்கிறது ஈவன் நம்பர்னால 6 எழுதியாச்சு. அந்த ஒரிஜினல் பேஸ் அப்படியே எழுதிட்டேன்.
பவர்ல எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 11. இப்பதான் டிஸ்கஸ் பண்ணோம். பவர்ல வந்துட்டு எவ்வளவு இருந்தாலுமே அது எதால டிவைட் பண்ணிக்கணும்? 4 4 ஆல ஆல சார். டிவைட். 4 11ல வந்துட்டு 4 வந்துட்டு எவ்வளவு டைம்னா அதிகபட்சமா 2 டைம்ஸ்க்கு 8 பேர் பேலன்ஸ் எவ்வளவு வருங்க? 3 சார். இந்த ரிமைண்டர் தான் நம்ம என்ன பண்ணோம்? ஜஸ்ட் இதோட பவரா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி கியூப் ரூட் உங்களுக்கு நான் தான் எடுத்து கொடுத்துருக்கேன். 6 அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம யூனிட் டிஜிட் தான் கண்டுபிடிக்கணும். 4 ஓட கியூப் எவ்வளவுன்னு சொல்ல முடியுமா? 4 ஓட கியூப் 64 சார். 64ல லாஸ்ட் டிஜிட் என்னன்னு சொல்ல முடியுமா? 4 சார். 4. அகைன் 6 டைம்ஸ் ஆஃப் 4 எவ்வளவுன்னு சொல்ல முடியுமா? 6 4 சார். 24 சார். அந்த 24ல லாஸ்ட் டிஜிட் என்னங்க? 4 சார். யூ காட் தி ஆன்சர். எஸ் கிளியர் சார். பீரியட் ஸ்டூடண்ட்ஸ்? புரிஞ்சுங்களா? நம்ம ரிசல்ட் கண்டுபிடிக்க போறது கிடையாது. நம்ம வந்துட்டு எந்த டிஜிட்டை பேஸ் பண்ணி முடிய போகுது. இட்ஸ் ஆல் அபவுட் ஃபைண்டிங் யூனிட் டிஜிட். ஓகேங்களா? So step number 1, just you have to identify the base. If base is odd number, you can write 1. The base is even number, you can write 6. And rest of the steps will be same. இன்னும் ஒரு சம் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது அப்படியே அடுத்த லெவலில் கொண்டு போவோம். கான்செப்ட் வைஸ் நம்ம என்ன லேர்ன் பண்றோமோ, நம்ம பேஸ்ல வந்துட்டு நிறைய டிஜிட் இருந்தாலுமே இதே கான்செப்ட் தான். பவர்ல நிறைய டிஜிட் இருந்தாலுமே இதே கான்செப்ட் தான். நம்ம விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேஸ் வந்துட்டு ஆட் நம்பரா இருந்தா நான் என்ன பண்ணும், பேஸ் ஈவன் நம்பரா இருந்தா என்ன பண்ணும், அந்த ஒரு கிளாரிட்டி மட்டும் நமக்கு இருந்தா போதும். ஓகேங்களா? லெட் மீ கிவ் யூ ஒன் மோர் எக்ஸாம்பிள். 8 பவர் 10. நீங்களே எனக்கு வந்துட்டு 8 பவர் 10 ரிசல்ட் என்னன்னு மட்டும் சொல்லுங்க. 8 பவர் 10. ஒரு பெரிய நம்பர் வருது இல்லைங்களா? 8 பவர் 10. யார் வேணும் சொல்லிக்கலாம். சொல்லுங்க. எயிட் பவர் 10 கமெண்ட்ல கூட மென்ஷன் பண்ணலாம். சொல்லுங்க சொல்லுங்க. 1073 சார். வெரி குட் மா. 1073 741 741 824 சார். வெரி குட் மா, வெரி குட். ஓகேங்களா? சோ எனக்கு 8 பவர் 10 ஓட ரிசல்ட் பாத்தீங்கன்னா எவ்வளவு கிடைக்குதுன்னா 1073741824. யாராச்சும் சொல்ல முடியுமா? இந்த நம்பர் வந்துட்டு there are more than 8 digits are there, right? இந்த நம்பர் வந்துட்டு எதுல முடிஞ்சிருக்கு? 4 சார். அப்ப கண்டிப்பா 8 பவர் 10 ஓட யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்? 4 தான் சார். அப்ப நீங்க மேனுவலா வந்துட்டு இத 8 வந்துட்டு 10 டைம்ஸ் எழுதி மல்டிப்ளை பண்ணி இந்த ரிசல்ட் வந்துட்டு 4 நம்ம முடிஞ்சிருக்குன்னு சொல்ல வேணா. அதுக்கு பதிலா என்னன்னா நம்ம லேர்ன் பண்ண கான்செப்ட் தான். பேஸ் ஈவன் நம்பர் நம்ம என்ன எழுதுவோம்? 6 சார். இது மாறவே மாறுது. இங்க பாருங்க. பேஸ் ஈவன் நம்பர் 8ங்கிறது ஈவன் நம்பர் தான். 6 எழுதியாச்சு. ஒரிஜினல் பேஸ் அப்படியே கொண்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு பவர்ல இருக்க 10 வந்துட்டு 4 ஆல டிவைட் பண்ணும்போது 2 டைம்ஸ்க்கு 8 போயிடும். பேலன்ஸ் எவ்வளவுன்னு சொல்ல முடியுமா? 2 சார். இந்த 2 எங்க வரும்? பவர் யூஸ் பண்ணிக்கோ. பவர்ல சார். ஓகே. எனக்கு 6 into what about 8 square? 64 சார். It's a 2-digit number. So what we have to do? 64ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? லாஸ்ட் digit மட்டும். என்னது? 4 கரெக்ட்டா? சார். What about 6 times of 4? 24 சார். 24 லாஸ்ட் நம்பர், லாஸ்ட் digit? 4 சார். You got the answer. உங்களுக்கு புரிஞ்சுங்களா? எஸ் சார். இப்போ கம்பேர் பண்ணிக்கலாமா? கவனிச்சுக்க. இந்த மாதிரி எக்ஸ்போனன்ட்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் பேஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஆட் நம்பரா இருந்தா ஜஸ்ட் 1 எழுதிக்கங்க. ஈவன் நம்பரா இருந்தா என்ன பண்ணிக்கலாம்? 6 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எப்பயும் போல வந்துட்டு பவர்ல என்ன நம்பர் இருக்கோ அதை 4 ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் மட்டும் எடுத்து இங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். நோட் பண்ணிக்கிறீங்களா அதை? எஸ் சார். Make it fast. எழுதிட்டீங்கன்னா ஜஸ்ட் நோட்டட்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் அப்படியே நெக்ஸ்ட் கான்செப்ட் சொல்லி கொடுத்துறேன். இதுல ஒரு சில ஸ்பெஷல் கேசஸ் இருக்கு, அதை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். சரி, ஸ்பெஷல் கேஸ் ஒண்ணுமே கிடையாது. ஒருவேளை வந்துட்டு பவர்ல இருக்க நம்பர் வந்து பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆச்சுன்னா என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நமக்கு வந்துட்டு ஒரு 4 பவர் ஃபார் எக்ஸாம்பிள் 20ன்னு வச்சுக்கலாம். இனி நமக்கு வந்துட்டு கால்சி வேணாம், ஏன்னா நமக்கு தான் கான்செப்ட் தெரிஞ்சு இல்லைங்களா? இப்போ நமக்கு ஒரு சில விஷயத்தை மட்டும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் கான்செப்டுக்குள்ள. ஓகே, நீங்களே அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. எனக்கு வந்துட்டு இதுக்கு வந்து யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கணும். பேஸ் வந்துட்டு ஈவன் நம்பரா இருக்கு. அப்ப நான் என்ன எழுதணும்?
6 sir. வெரி குட். ஒரிஜினல் பேஸ் வந்துட்டு 4 அப்படியே எழுதியாச்சு. பவர்ல எவ்வளவு இருக்கு? 20 sir. 20ல வந்துட்டு 4 வந்துட்டு எவ்வளவு டைம்ஸ் வரும்? 5 times. பெர்ஃபெக்ட்டா 5 டைம்ஸ் வரும். பெர்ஃபெக்ட்டா 5 டைம்ஸ்ங்கும் போது Remainder ரிமைண்டர் 0. கண்டிப்பா இருக்கும். 0 கன்ஃபியூஸ் sir. பண்ணிக்குவானா? எப்பவுமே வந்துட்டு ஒரு நம்பர் வந்துட்டு 4ஆல பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 12 பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகும், 20 டிவைட் ஆகும், 32 டிவைட் ஆகும், 44 டிவைட் ஆகும், 400 டிவைட் ஆகும். இந்த மாதிரி 4ஆல பெர்ஃபெக்ட்டா எந்த நம்பர் டிவைட் ஆகுதோ அந்த அப்ப கண்டிப்பா அந்த அந்த சிச்சுவேஷன் வந்து நமக்கு ரிமைண்டர் எவ்வளவுனா 0. பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆனாவே கண்டிப்பா ரிமைண்டர் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். என்ன சொன்ன கான்செப்ட் சேஞ்ச் ஆகாது. இங்க என்ன ரிமைண்டர் கிடைச்சிருக்கோ அதை என்ன பண்ண இங்க வந்துட்டு பவரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருக்கீங்களா? எந்தெந்த நம்பர்லாம் வந்துட்டு 1 2 3 4 எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி அந்த மாதிரி 1ல இருந்து ஆரம்பிக்கிற எல்லா கவுண்டிங் நம்பரும் வந்துட்டு நேச்சுரல் நம்பர்னு கேள்விப்பட்டிருக்கோம். கரெக்ட்டுங்களா? Yes sir. இந்த மாதிரி நேச்சுரல் நம்பரோட பவர் 0வா இருந்தா அதோட வேல்யூ என்னவா இருக்கும்? எப்பயுமே 1ஆ இருக்கும்னு சொல்லுவாங்க. கிளியர் ஆச்சுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 4ங்கிறது ஒரு நேச்சுரல் நம்பர். அப்போ அதோட பவர் 0வா இருந்தா வேல்யூ 1வா இருக்கும். இப்போ 100 பவர் 0னா அதுவும் வேல்யூ 1 தான். 1000 பவர் 0னா அதுவும் வேல்யூ 1 தான் சொல்லுவாங்க. அப்ப இட் கேன் பி எனி நேச்சுரல் நம்பர். அதோட பவர் 0வா இருந்தா அதோட வேல்யூ என்னவா இருக்கும்? 1ஆ இருக்கும். கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஏன் சின்ன சின்ன விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னா, இப்ப நிறைய பேர் வந்துட்டு ஒரு நான் மேத்தமெட்டிக்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருப்பீங்க. அதுக்காக தான். அப்ப இது வந்துட்டு ஒரு நேச்சுரல் நம்பர். இதோட பவர் 0வா இருக்குன்னா 4 பவர் 0 வேல்யூ என்னவா இருக்கும்? 1ஆ இருக்கும். 1 into 6 என்னவா எதுல முடியும்? 6 sir. இதோட யூனிட் என்னவா இருக்கும்? 6ஆ இருக்கும். இப்ப இங்க ஒரு விஷயம் நம்ம என்ன லேர்ன் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் இதை வந்துட்டு 0ன்னு எடுத்துப்பாங்க. கன்ஃபியூஸ் பண்ணி. ஓகேங்களா? நேச்சுரல் நம்பரோட பவர் வந்துட்டு 0 இருந்தா வேல்யூ என்னவா இருக்கும்? 1ஆ இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 4ஆல பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆச்சுன்னா ரிமைண்டர் கண்டிப்பா என்னவா இருக்கும்? 0 வரும். என்ன ரிமைண்டர் வருதோ அது வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்? நியூ பவரா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? Yes sir. சரி. fine. இங்க பாருங்க. இப்ப இன்னொரு விஷயமும் சொல்லி தரேன். இப்பயும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 8 பவர் 100ன்னு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 8 பவர் 100. இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஜஸ்ட் 8ங்கிறது வந்து ஈவன் நம்பர்னால நம்ம 6 எழுதிக்கலாம். ஒரிஜினல் பேஸ் 8 எழுதியாச்சு. செக் பண்ணி பார்த்தா 100 வந்துட்டு 4ஆல டிவைட் பண்ணோம்னா கரெக்டா 25 டைம்ஸ் இல்லையா? இன்னும் அக்யூரேட்டா சால்வ் பண்ணனும்னா 10ல வந்துட்டு 4 வந்து 2 டைம்ஸ்க்கு 8 போயிடும். பேலன்ஸ் 2. அந்த 0 அப்படியே கீழ கொண்டு வந்து 20. 20ல 4 எவ்வளவு டைம்ஸ்ங்க? 5 டைம்ஸ். ரிமைண்டர் எவ்வளவு காமிக்குது? 0. 0 எங்க வச்சுக்கலாம். யாராவது இப்ப சொல்ல முடியுமா? 8 பவர் 0 ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 1 sir. என்ன ரீசன்னால 1ன்னு சொல்றோம்? Natural number. எது எஸ். இருந்தாலும் 8ங்கிறது power வந்துட்டு எஸ் நேச்சுரல் நம்பரோட பவர் 0 வந்தா அதோட வேல்யூ என்னவா இருக்கும்? 1ஆ இருக்கும். இப்ப இதோட வேல்யூ வந்துட்டு 1. 1 into 6 என்னவா இருக்கும்? ஆன்சர் வந்துட்டு 6. கிளியர் ஆச்சுங்களா? இப்ப இங்க என்ன சொல்ல வரேன்னா, சப்போஸ் வந்துட்டு நீங்க பவர்ல டிவைட் பண்ணும்போது நம்ம ஒரு நம்பரா இருந்தா நம்மளால கெஸ் பண்ண ஒரே ஒரு 0 தான் நம்மளால கெஸ் பண்ண முடியுது. பட் இந்த மாதிரி 2 0 முடியும் போது லாஸ்ட் 2 டிஜிட் 0வா இருந்தாவே பெர்ஃபெக்ட்டா வந்துட்டு டிவைட் ஆகும்னு அர்த்தம். பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆனாவே ரிமைண்டர் என்னவா இருக்கும்? 0வா தான் இருக்கும். கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? Yes sir. புரிஞ்சுங்களா? ஓகே. இப்ப என்ன சொல்ல போனா ஜஸ்ட் இங்க ஒரு 4 பவர் இருக்கு. இங்க ஒரு 300 இருக்கு. இத டக்குன்னு சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கவனிச்சுக்கங்க. எனக்கு வந்துட்டு 4ங்கிறது வந்துட்டு ஈவன் நம்பர். நான் அதுக்கு 6 எழுதியாச்சு. ஜஸ்ட் 4 எழுதிட்டேன். பவர் வந்துட்டு 4ஆல டிவைட் பண்ணுமான்னு கேட்டா தேவை கிடையாது. ஏன்னா லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு லாஸ்ட் 2 டிஜிட் வந்து 2 0 வந்திருந்தாவே கண்டிப்பா அந்த நம்பர் என்னவா இருக்கும்? 100ஓட மல்டிபிளா தான் இருக்கும். அப்ப 100 4ஆல டிவைட் ஆகுதுன்னா 100ஓட எல்லா மல்டிபிளும் கண்டிப்பா 4ஆல டிவைட் ஆகும் தானே? எஸ் ஆர் நோ? Yes sir. அப்படி 4ஆல பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆச்சுனாவே ரிமைண்டர் என்னவா இருக்கும்? 0வா தான் இருக்கும். அந்த 0 கொண்டு வந்து எங்க எழுதிக்கலாம்? இங்க எழுதிக்கலாம். இப்போ 4 பவர் 0 1. 1 into 6 என்னவா இருக்கும்? 6ன்னு அப்படி கால்குலேஷன் வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் சொல்ல வரேன். எனி டவுட்? எனி டவுட்? கிளியர் ஆச்சுங்களா? ஓகே. இப்போ சார் நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தாலும் வந்துட்டு பேஸ்ல வந்துட்டு சின்ன சின்ன நம்பரா சொன்னீங்க. ஒருவேளை பேஸ்ல இந்த மாதிரி பெரிய நம்பர் கொடுத்திருக்காங்க. 213 இருக்கு. பவர்ல வந்துட்டு 5 2 7 2 3 இருக்கு. அப்ப இதுக்கு எப்படி நம்ம யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கிறது? ஓகே. அப்ப நம்ம இந்த சம்ம வந்துட்டு மாடிஃபை பண்ணா போதும். ஜஸ்ட் இப்போ ஒரு சில நான் உங்களுக்கு நீங்களே எனக்கு கால்குலேட் நீங்க சொல்லுங்க. சும்மா அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். கால்குலேட் செக் பண்ணி சொல்லுங்க போல. இதுல எந்த நம்பர் வந்து பெர்ஃபெக்ட்டா 4ஆல டிவைட் ஆகும்? எந்த நம்பர் பெர்ஃபெக்ட்டா 4ஆல டிவைட் ஆகும்?
ஆனா இங்க இருந்து ஒரு கான்செப்ட் அப்படியே இந்த சம்க்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். நீங்க கால்குலேட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது டிவைட் ஆகாது, டெசிமல்ல கிடைக்கும், இதுக்கும் டெசிமல்ல கிடைக்கும், இதுக்கும் டெசிமல்ல கிடைக்கும். பட் இது மட்டும் பாருங்க பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகும். எனக்காக லாஸ்ட் ஆப்ஷன் மட்டும் 4 ஆல டிவைட் பண்ணி பாருங்க, பெர்ஃபெக்ட்டா 4 ஆல டிவைட் ஆகும். எஸ் ஆர் நோ? You can make yourself calci and give me the answer. எஸ் சார். ஓகே. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இந்த டாபிக் வந்து டிவிசிபிலிட்டி ரூல்னு சொல்லி செப்பரேட்டா ஒரு டாபிக் இருக்கு. கண்டிப்பா நான் அத உங்களுக்கு எடுத்து கொடுப்பேன். இங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மோர் தென் 2 டிஜிட் நம்பர், 3 டிஜிட், 5 டிஜிட் அந்த மாதிரி நம்பர் இருந்துச்சுன்னா, ஒரு நம்பர் 4 ஆல டிவைட் ஆகுமான்னு சொல்றதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு எல்லா டிஜிட்டையும் நீங்க டிவைட் பண்ண வேணாம். யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் ஒன்லி தி லாஸ்ட் 2 டிஜிட். லாஸ்ட் 2 டிஜிட்ட வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆன்சர் மை கொஸ்டின் 21 4 ஆல டிவைட் ஆகுமா? நோ சார். அப்போ 24321 4 ஆல டிவைட் ஆகாது. 22 4 ஆல டிவைட் ஆகுமா? நோ சார். அப்போ 35822 4 ஆல டிவைட் ஆகாது. 26 4 ஆல டிவைட் ஆகுமா? நோ சார். அப்போ 66626 4 ஆல டிவைட் ஆகுது. 24 4 ஆல டிவைட் ஆகுமா? எஸ் சார். அப்போ 77524 4 ஆல் டிவைட் ஆகும். இங்க வந்து ஒரு சின்ன ஒரு மீனிங் கான்செப்ட் என்ன, ஒரு நம்பர் இட் டசன்ட் மேட்டர் how many digits are there. There can be 7 digit number, 8 digit number, 9 digit number. Okay, so if you want to check if the number is divisible by 4 or not, you can make use of only the last 2 digit. Last 2 digit மட்டும் நீங்க எடுத்து பாருங்க. Last 2 digit வந்துட்டு 4 ஆல பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகுதுன்னா அந்த அது எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் பரவாயில்ல, அது எக்ஸாக்ட்டா 4 ஆல டிவைட் ஆகும். கிளியர் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ்? எஸ் சார். இங்க ஏன் சார் இதை நீங்க கொண்டு வரீங்கன்னு பாத்தீங்கன்னா, சார் அப்ப அப்ப இது 4 ஆல் டிவைட் பண்ணா என்ன சார் கிடைக்கும்னா, ரிமைண்டர் வந்து எனக்கு 1 கிடைக்கும். ஏன்னா லாஸ்ட் 2 டிஜிட் வச்சு கண்டுபிடிச்சலாம். 21ல வந்து 4 5 டைம்ஸ் வந்துருமா, அப்ப ரிமைனிங் 1 இருக்கும். இதுல ரிமைண்டர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2 இருக்கும். இதுல ரிமைண்டர் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 2 இருக்கும். ஏன்னா 26ல 4 6 டைம்ஸ் போச்சுன்னா பேலன்ஸ் 2. 22ல வந்துட்டு 4 வந்துட்டு 5 டைம்ஸ் 20 போச்சுன்னா பேலன்ஸ் 2. ஆனா 24ல வந்துட்டு 4 வந்துட்டு 6 டைம்ஸ் போச்சுன்னா ரிமைண்டர் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகுதா இல்லைங்களா? அப்போ இதுல ரெண்டு விஷயம் நம்ம வந்துட்டு அந்த கொடுத்துருக்க ஆப்ஷன்ல இருக்க நம்பர் வந்துட்டு 4 ஆல டிவைட் ஆகுமா இல்லையான்னு அப்படியும் கண்டுபிடிக்க தெரியும். அதே மாதிரி ஒருவேளை டிவைட் ஆச்சு அப்படின்னா டிவைட் பண்றோம் அப்படின்னா அது மூலியமா வரக்கூடிய ரிமைண்டர் நம்மளால கெஸ் பண்ண முடியும். இங்க ஏன் சார் நம்ம இதை வந்துட்டு இவ்வளவு டீட்டெயிலா நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்ம நம்ம மாடிஃபை பண்ண போறோம். நம்ம ஆக்சுவலா என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம்? யூனிட் டிஜிட் இல்லையா? டிஜிட் சார். அது எவ்வளவு பெரிய நம்பர் இருந்தாலுமே அந்த நம்பரோட எந்த டிஜிட் நீங்க பாப்பீங்க? யூனிட் டிஜிட்ங்கும் போது ரைட் மோஸ்ட் டிஜிட் தானே? எஸ் ஆர் நோ? எஸ் சார். சேம் சேம் அது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பேஸ்ல வந்து ரைட் மோஸ்ட் டிஜிட் எதுன்னு சொல்ல முடியுமா? 3 சார். அவ்வளவுதான் சொல்ல வரேன். இங்க நீங்க பேஸ்ல எவ்வளவு கொடுத்திருந்தாலுமே லாஸ்ட் டிஜிட் மட்டும் நம்ம பிக் பண்ணா போதும். ஏன்னா நம்மளோட கவனம் ஃபுல்லா ஜஸ்ட் யூனிட் டிஜிட் மட்டும் தான் கண்டுபிடிக்கிறது. அதோட எண்டே ரிசல்ட் வந்து கண்டுபிடிக்கிறது கிடையாது. அதனால லாஸ்ட் டிஜிட் மட்டும் எடுத்துட்டேன். பவர் எப்பவுமே எதால டிவைட் பண்ணுவோம் நமக்கு யூசுவலாவே கான்செப்ட் படி? 4 சார். அப்ப லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் நம்ம பிக் பண்ணா போதும். கிளியர் ஆச்சுங்களா? இந்த சம்ம வந்துட்டு இப்படி மாடிஃபை பண்ணி நீங்க எழுத தெரிஞ்சுனாவே டக்குன்னு சம் முடிச்சுக்கலாம். டக்குன்னு ஆன்சர் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு எப்பயும் போல வந்துட்டு பாருங்க, பேஸ் ஆட் நம்பர் அப்ப என்ன பண்ணிக்கலாம்? 1 சார். ஒரிஜினல் பேஸ் அப்படியே எழுதியாச்சு. பவரை எதால டிவைட் பண்ணிக்கலாம்? 4 சார். 4 ஆல் டிவைட் பண்ணும்போது 23ல 4 வந்துட்டு அதிகபட்சமா 5 டைம்ஸ் 25 வரும். பேலன்ஸ் எவ்வளவு இருக்குங்க? 3 சார். இந்த 3 வந்துட்டு இங்க வந்துரும். 3 கியூப் 27 சார். 27 ஓட லாஸ்ட் டிஜிட் 7 சார். 7 1 சார். 7 சார். அப்ப இதோட ரிசல்ட் வந்துட்டு நிறைய இருக்கும். பட் கடைசி நம்பர் எதுல முடியும்? 7ல தான் முடியும். கிளியர் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ்? புரிஞ்சுங்களா? எஸ் சார். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துருக்க கொஸ்டினை வந்துட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணா போதும். மாடிஃபைங்கிறது ஒண்ணுமே கிடையாது. பேஸ்ல இருக்க டிஜிட் பேஸ்ல எவ்வளவு டிஜிட் இருந்தாலுமே லாஸ்ட் டிஜிட் எடுத்துக்கங்க. பவர்ல எவ்வளவு டிஜிட் இருந்தாலுமே லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கங்க. இது நோட் பண்ணிக்கிறீங்களா? நோட் பண்ணி முடிஞ்ச நோட் ஒன்னு சொல்லுங்க. இன்னொரு சம் கூட சால்வ் பண்ணிக்கலாம். மேக் இட் ஃபாஸ்ட். நோட் பண்ணிக்கங்க. சார் தண்ணி குடிச்சிட்டு வந்தா நோட் பண்ணிக்கங்க.
சரி, எனக்கு வந்துட்டு இந்த சம்முக்கு வந்துட்டு யூனிட் டிஜிட் என்ன நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மேக் இட் ஃபாஸ்ட். நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி கொடுக்குறேன். எல்லாரும் ஏதோ பாத்திரத்தை போட்டு உருட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் தான் வெறித்தனமா சால்வ் பண்றதா? இப்ப லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்க. சார் லாஸ்ட்ல 2-0 முடியுது. நான் இதை ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணதான். இந்த மாதிரி லாஸ்ட்ல 2-0 முடிஞ்சாவே அந்த நம்பர் என்னவா இருக்கும்? பெர்ஃபெக்டா 4 டிவைட் ஆகும். அதுக்கு நான் ப்ராப்பரான ரீசன் சொல்லியிருந்தேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட்ல 2-0 முடிகிற நம்பர் எல்லாமே 100ஓட மல்டிபிளா தான் இருக்கும். அப்போ 100 4 டிவைட் ஆகும்னா 100ஓட எல்லா மல்டிபிள்ஸ் என்னவா இருக்கும்? 4 டிவைட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த சம் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு எனக்கு தேவையானது யூனிட் டிஜிட் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ பேஸோட லாஸ்ட் டிஜிட் பாக்குறேன் 7 ஆட் நம்பர். இப்போ 1 எழுதியாச்சு. அந்த ஒரிஜினல் பேஸ் அப்படியே எழுதியாச்சு. லாஸ்ட்ல 2-0 முடியுதுனாவே 4 பெர்ஃபெக்டா டிவைட் ஆகும். 4 பெர்ஃபெக்டா டிவைட் ஆகுதுனாவே ரிமைண்டர் எவ்வளவு சொல்ல முடியுமா? அன்மிட் பண்ணி 0 சார். 0. அப்போ 7 பவர் 0 வேல்யூ என்னன்னு சொல்ல முடியுமா? 1. ஏன்னா 7ங்கிறது நேச்சுரல் நம்பர் தானே. அப்போ 7 பவர் 0 வேல்யூ 1. 1 சார் இதோட ஆன்சர் எதுல முடியும்? 1 சார். 1 is the correct answer. Clear, my dear students? Yes sir. Okay. Next. 414 power 311. நம்மளே சால்வ் பண்ணிக்கலாம். நம்மளும் சேர்ந்து சால்வ் பண்ண போறோம். எனக்கு இங்க பேஸ்ல வந்துட்டு 3 டிஜிட் இருக்கு. பவர்ல வந்துட்டு 4 டிஜிட் இருக்கு. நம்ம இதை மாடிஃபை பண்ணும்போது பேஸோட எந்த டிஜிட் எடுத்துக்கும்? Last digit sir. 4 எடுத்தாச்சு. பவர்ல வந்துட்டு 4 டிவைட் பண்ணனும். லாஸ்ட் எவ்வளவு டிஜிட் எடுக்கணும்? 2 digits sir. ஓகே, இப்போ நமக்கு இந்த சம் அப்படியே மாடிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இது பேஸ் பண்ணி இந்த கான்செப்ட் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பேஸ் ஈவன் நம்பர் இருந்தா நம்ம என்ன எழுதுவோம்? 6 sir. ஒரிஜினல் பேஸ் அப்படியே எழுதுவோம். பவர் வந்துட்டு எதால டிவைட் பண்ணும்? 4 ஆல் sir. அப்ப 11 4 ஆல் டிவைட் பண்ணோம்னா அதிகபட்சமா 2 டைம்ஸ்க்கு 8 போயிடும். பேலன்ஸ் எவ்வளவுன்னு சொல்ல முடியுமா? 3 sir. 3. அப்ப 4 கியூபோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்ல முடியுமா? 54 sir. 64 ஓட லாஸ்ட் டிஜிட் 4 sir. ஓகே, அப்ப 6 4 சார் 24 sir. 24 ஓட லாஸ்ட் டிஜிட் 4 sir. கிளியர் ஆச்சுங்களா? நீங்க எனக்கு 618 பவர் 215 இதோட யூனிட் டிஜிட் என்னன்னு சொல்லுங்க. நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். Two sir. ஓகே, செக் பண்ணிக்கலாம். What about others? What about others? 2 sir. ட்ரை பண்ணிக்கலாமா? ஓகே, டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் வேகமா. லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு பேஸோட லாஸ்ட் டிஜிட் 8, பவர்ல லாஸ்ட் டிஜிட் 15. எப்பயும் போல பேஸ் ஈவன் நம்பர் இருக்கு. 6 எழுதியாச்சு. அந்த பேஸ் அப்படியே கொண்டு வந்தாச்சு. பவர்ல இருக்க டைம் 4 ஆல மட்டும் தான் டிவைட் பண்ணும்போது 15ல 4 எவ்வளவு டைம்ஸ் வரும்னா 3 டைம்ஸ்க்கு 12 போயிடும். பேலன்ஸ் எவ்வளவுனா 3 வருது. அந்த 3 இங்க வச்சுக்கலாம். அதனால தான் ஃபர்ஸ்ட் டாபிக்கா உங்களுக்கு கியூப் ரூட் எடுத்து கொடுத்துருப்பேன். நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா 6 அப்படியே எழுதிக்கலாம். 8ஓட கியூப் வந்துட்டு 512. 512 வந்துட்டு லாஸ்ட் டிஜிட் என்னங்க? 2. 2 6 sir. 2 சார் 12. 12 எதுல முடியுது? 2ல முடியுது. கிளியர் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ்? Yes sir. Yes sir. சரிங்களா? ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் பார்த்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கூட டீட்டெயிலா பார்த்துருப்போம். இதெல்லாமே கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ என்னன்னா இன்னும் கொஞ்சம் கூட இந்த கான்செப்ட் எல்லாமே கொஞ்சம் கூட என்ன பண்ணிக்கலாம்? கம்ப்ரஸ் பண்ணி இன்னமும் கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போ இதெல்லாம் ஓகே தானுங்களே? Okay sir. நான் கேட்கறதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 21 பவர் 3 இருக்குன்னு வச்சுக்கலாம். 21 பவர் 3 ஆக்சுவலா அதோட மீனிங் என்ன? 21 டைம்ஸ் ஆஃப் 21 டைம்ஸ் ஆஃப்
இந்த நம்பரை வந்துட்டு நம்ம எவ்வளவு டைம் எழுத போறோங்கிறது எது டிசைட் பண்ணணும்னா பவர் தானே டிசைட் பண்ணும். Yes, sir. ஓகே 40 பவர் 4ன்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன எழுதுவோம்? 40 இன்டூ 40 இன்டூ 40 இன்டூ நல்லா அப்சர்வ் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரி ஒரு ஓகே 36 பவர் 3ன்னு வச்சுக்கலாம். நான் எல்லாமே பவர் 3 வச்சுக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு கிளாரிட்டிக்காக சொல்றேன். சரி ஓகே ஃபைன். கவனிங்களேன், நம்ம வந்துட்டு சும்மா மேனுவலா வந்துட்டு யூனிட் டிஜிட் எவ்வளோன்னு செக் பண்ணி பார்க்கலாம். 21 பவர் 3 வந்துட்டு நான் இந்த மாதிரி 3 டைம்ஸ் எழுதியாச்சு. இப்போ 1 1s are 1 1 1s are 1 எதுல முடியுது யூனிட் டிஜிட்? 1ல 1 sir. முடியுது. இங்க பாத்தீங்கன்னா எனக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம லேர்ன் பண்ணது அரித்மெட்டிக்கல் ஆபரேஷன்ல அந்த டேம்ல எவ்வளவு நம்பர் இருந்தாலுமே we have to focus only the last digit of each and every value. இப்போ 40 ஓட லாஸ்ட் டிஜிட் 0, இங்க 40 ஓட லாஸ்ட் டிஜிட் 0. அப்ப 0 into 0 என்னவா இருக்கும்? 0 0 into 0 0 into anything will be 0ல Zero. முடியும். 36 3 டைம்ஸ் எழுதிருக்கேன். செக் பண்ணி பார்த்தா 6 6 of 36 னா எனக்கு 6 கிடைக்கும். அகைன் 6 6 of 36 னா எனக்கு என்ன கிடைக்கும்? 6, sir. 6ல தான் முடியுது. Six. ஓகே இங்க 25 பவர் 3 எழுதிருக்கேன். 5 5s are 25 னா 5ல முடியுது. 5 5s are 25 எதுல முடியும்? Five, முடியும். sir. இப்போ நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணீங்களே, இப்போ 21 வந்து நான் 3 டைம்ஸ் எழுதிருக்கேன் இல்லைங்களா? சப்போஸ் 4 டைம்ஸ் தான் இங்க எக்ஸ்ட்ரா ஒரு 21 கிடைக்குமா? அந்த 21 எதுல முடிய போகுது? 1ல தான் முடிய போகுது. என்ன சொல்ல வரேன்னா, இப்போ 21 பவர் 300ன்னு இருந்தாலுமே 21 நம்ம 300 டைம்ஸ் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லா 2 டிஜிட் நம்பரோட லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கும்னா 1ஆ இருக்கும். ஒரு டைமும் 1 கொண்டு போய் இன்னொரு 1 கூட மல்டிப்ளை பண்ணா ரிசல்ட் என்ன கிடைக்கும்? ஒரு டைம் எதுல முடியும்? 1ல தான் sir முடியும். ஓகே அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 40 பவர் 3ன்னு எடுத்திருக்கேன். இது 40 பவர் 100 இருந்தாலுமே 40 நான் வந்துட்டு 100 டைம்ஸ் எழுதி மல்டிப்ளை பண்ணாலுமே எல்லா 40 எதுல முடிஞ்சிருக்கு? 0ல தான் முடிஞ்சிருக்கும். இப்போ ஒரு 0 கொண்டு போய் நான் இன்னொரு 0 கூட மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 0ல தான் முடியும் ஃபைனல் ரிசல்ட். கிளியர் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ்? Yes, sir. இங்க பாருங்க 36 3 டைம்ஸ் எழுதிருக்கேன். செக் பண்ணி பார்த்தா ஒரு 6 கொண்டு போய் 36னாவே அந்த அது எவ்வளவு டைம் எழுதினாலுமே ஒரு நம்பர் ஒரு 36ம் 6ல தான் முடியுது. இப்போ 6 into 6 36 6ல முடியுது. அகைன் 6 into 36 அதுவும் 6ல தான் முடியும். இன்னொரு 36 கூட மல்டிப்ளை பண்ணாலுமே நமக்கு அது எதுல முடியும்? 6ல தான் முடியும். 5க்கு சேம் அதே கான்செப்ட் தான். 5 பைசா 25 5ல முடியுது. அகைன் 5 பைசா 25 5ல முடியுது. இந்த 5 கொண்டு போய் இன்னொரு 5 கூட மல்டிப்ளை பண்ணா 25 அதுவும் 5ல தான் முடியுது. அப்ப இந்த செட் ஆஃப் நம்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதாவது வந்துட்டு லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு இந்த மாதிரி 0 1 5 6 ஓகே இந்த மாதிரி 0 1 5 6 இந்த மாதிரி நம்பர்ல வந்துட்டு ஏதோ ஒரு நம்பரா இருக்கட்டும் 0 1 5 6ல முடிஞ்சிருந்தாவே யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்னா சேம் டிஜிட்டா தான் இருக்கும். இங்க பாருங்க 1ல முடிஞ்சிருந்தா நமக்கு 1 கிடைக்குது, 0ல முடிஞ்சா நமக்கு 0 கிடைக்குது, 6ல முடிஞ்சா நமக்கு 6 கிடைக்குது, 5ல முடிஞ்சா நமக்கு 5ல கிடைக்குது. கிளியர் ஆச்சுங்களா? புரிஞ்சுங்களா? Yes, sir. ஓகே அப்ப நமக்கு சார் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எங்களுக்கு சொல்லி தர முடியுமானா அவங்க ஒரு சில கொஸ்டின்ல வந்து ஒரு செக்மெண்ட் மட்டும் எப்படி இருக்குன்னா 211 பவர் 155ன்னு கொடுத்திருப்பாங்க. அப்ப எனக்கு யாரும் சொல்ல முடியுமா 211 எதுல முடிஞ்சிருக்கு? One, sir. 1 பவர் எனிதிங் எதுல முடியும்? 1ல தான் sir. Sir. புரிஞ்சுங்களா? தென் 340 பவர் 222 இருக்கும். 340 எதுல முடிஞ்சிருக்கு? 0ல முடிஞ்சிருக்கு. அப்ப 0ஓட பவர் என்ன வரனாலுமே எதுல முடியும்? 0ல sir. புரிஞ்சுங்களா? தென் 615 பவர் 111 இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப 615 எதுல முடிஞ்சிருக்குன்னா 5ல முடிஞ்சிருக்கு. இது நம்ம எவ்வளவு டைம் எழுதினாலுமே லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்கு? எல்லாத்துக்குமே 5 5 தான் இருக்கும். அப்ப 5 5 25 5 கிடைக்கும். அகைன் 5 5 25 5ல தான் முடியும்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் ஒன் 236 பவர் 999 இருக்குன்னு வச்சுக்கலாம். லாஸ்ட் டிஜிட் பார்த்தா 6ல முடிஞ்சிருக்கு. இப்ப 6ல முடிஞ்சிருக்குன்னா 6ஓட பவர் என்ன வரனாலும் எதுல முடியும்? ரிசல்ட் வந்துட்டு 6, sir. புரிஞ்சுங்களா? இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாமே வந்துட்டு பேஸோட லாஸ்ட் டிஜிட். இங்க கிடைக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா அது மூலமே கிடைக்கிற ஜஸ்ட் யூனிட் டிஜிட். கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. கிளியர் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ்? இந்த மாதிரி லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு 0 1 5 6 முடிஞ்சுன்னா நீங்க வந்துட்டு அந்த ஆடுக்கானது 1 ஈவனுக்கான 6 அந்த கான்செப்ட் வேணாம். அது வந்துட்டு பர்டிகுலர் ஒரு 4 நம்பருக்கு மட்டும் நம்ம யூட்டிலைஸ் பண்ண போதும். எதுன்னு சொல்லிக்கிறேன்.
ஸ்பெசிஃபிக்கா 2378க்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கங்க. 2378ங்கும் போது ஒரு 2 and 8 இருந்தா ஈவன் நம்பருக்கு யூஸ் பண்ணுங்க. 3 and 7 இருந்தா ஆட் கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கங்க. பாக்கி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சில விஷயம் இருக்கு. நமக்கு இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 0, 1, 5, 6க்கு வந்துட்டு என்ன இருக்கும்? சேம் டிஜிட்டா இருக்கும். நோட் பண்ணிக்கிறீங்களா? மேக் இட் ஃபாஸ்ட். டவுட் ஏதாச்சும் இருக்குங்களா? ஆல்ரெடி இப்போ லேர்ன் பண்ண விஷயத்தை தான் இன்னும் ஃபர்தரா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட கம்ப்ரஸ் பண்ண போறோம் சொல்லுவாங்க. கொஞ்சம் பார்த்தோன்னே ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி. நோட்டடா? ஓகே. டவுட் இருக்குங்களாமா? நசீம், அனிதா மலர், டவுட் இருக்குங்களா? நோ சார். சரி, இங்க நமக்கு டீட்டெயிலாவும் லேர்ன் பண்ணியாச்சு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு இந்த மாதிரி கேட்பாங்கன்னு சொல்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீங்க எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4/1 ரிசல்ட் என்னவா இருக்கும்? 4 இருக்கும். யூனிட் டிஜிட் கேட்க 4/1 யூனிட் டிஜிட் என்ன இருக்கும்? 4 இருக்கும். 4/2 யூனிட் டிஜிட் என்ன இருக்கும்? 16 6 தானே? சார். எஸ் சார். 4/3 யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்? இட்ஸ் வெரி சிம்பிள். 4/1க்கு 4னா இது கூட ஒரு 4 மல்டிப்ளை பண்ணா 4/2 கிடைக்க போகுது. இது கூட ஒரு 4 மல்டிப்ளை பண்ணா 6 4 24 எதுல முடிய போகுது? 4ல முடிய போகுது. இப்போ 4/4க்கு யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்? இது கூட ஒரு 4 மல்டிப்ளை பண்ணா 6ல முடியும். என்ன சொல்ல போனா 4/4 ரிசல்ட் வந்துட்டு 256. அது எதுல முடியும்? 6ல முடியும். சப்போஸ் 4/5 ரிசல்ட் எதுல முடியும்? கண்டிப்பா 4/4 6ல முடியும். இன்டு 4 போட்டா எதுல முடியும்? 4ல சார். இங்க நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்களேன். ஜஸ்ட் எங்கெல்லாம் வந்துட்டு 4ஓட பவர் ஆடா இருக்கோ அங்கெல்லாம் இன்டிஜிட் வந்து நமக்கு 4 கிடைச்சிருக்கு பாருங்க. எஸ் ஆர் நோ? எஸ் சார். 4/1க்கும் இன்டிஜிட் 4 தான். 4/3க்கு இன்டிஜிட் 4 தான். 4/5க்கு இன்டிஜிட் 4 தான். இந்த சைக்கிள் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மறைக்கல நினைக்கிறேன். 4/6 என்னவா இருக்கும்? இந்த 4 கூட இன்னொரு 4 மல்டிப்ளை பண்ணா 16 எதுல முடியும்? 6ல முடியும். இப்ப நீங்க பாருங்க, நான் டிக் அடிச்சிருக்க எல்லாமே வந்துட்டு 4ஓட பவர் வந்துட்டு பவர் வந்துட்டு எங்கெல்லாம் ஆடா இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு யூனிட் எதுல முடிஞ்சிருக்கு? 4ல முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி 4ஓட பவர் வந்துட்டு எங்கெல்லாம் வந்துட்டு ஈவன்ல இருக்கும் இங்க பாருங்க, மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். 4ஓட பவர் வந்துட்டு 4ஓட பவர் எங்கெல்லாம் ஈவன்ல இருக்கு அங்கெல்லாம் ரிசல்ட் எதுல முடிஞ்சிருக்கு? யூனிட் எதுல என்னவா இருக்கு? 6ஆ இருக்கு. கிளியரா? எஸ் சார். இந்த சைக்கிளுக்கு வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, சார் அப்போ 4 பவர் வந்துட்டு 4/99 இதோட யூனிட் டிஜிட் என்ன வரும்? டக்குன்னு வந்துட்டு 4ன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா 4ஓட பவர் ஆட் வந்துட்டு 4ல முடியுதுன்னா 4 எனி ஆட் நம்பர் எதுல முடியும்? 4ல தானே முடியும். எஸ் சார் நோ? எஸ் சார். அது 4/555 555ங்கிறது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஆட் நம்பர் சார். அப்ப அது எதுல முடியும்? 4ல சார். 4/741 இது 741 ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? ஆட் நம்பர் சார். அப்ப அது எதுல முடியும்? 4 சார். கிளியர் ஆச்சுங்களா? புரிஞ்சுங்களா? இது 4/100 இருந்துச்சுன்னா இப்ப எதுல முடியும்? 6ல முடியும். 6 சார். 4/250 இருந்துச்சுன்னா எதுல முடியும்? 6ல முடியும். அதே மாதிரி 4/512 இருந்துச்சுன்னா அது எதுல முடியும்? 6ல முடியும். நான் ரோ 1ல பாத்தீங்கன்னா எல்லாமே பவர் ஆட் நம்பரா கொடுத்து வச்சிருக்கேன். அதனால இந்த ரிசல்ட்டை வச்சு எல்லாமே யூனிட் டிஜிட் 4ல முடியும். ரோ 2ல பாத்தீங்கன்னா எல்லாமே பவர்ல என்ன நம்பர் கொடுத்திருக்கேன்? ஈவன் நம்பர் கொடுத்திருக்கேன். அப்ப யூனிட் டிஜிட் கண்டிப்பா எதுல முடியும்? 6ல முடியும். கிளியர் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ்? எஸ் சார். எஸ் சார். எங்களுக்கு மறந்து போச்சு சார். இதெல்லாமே மறந்து போச்சு. டக்குன்னு ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ 4ஓட பவர் வந்துட்டு ஆடா இருந்துச்சு அப்படின்னா இங்க பாருங்க, டக்குன்னு ஜஸ்ட் 1 கொடுத்து பாருங்க. ஏன்னா ஆட் நம்பர்னா எல்லா ஆட் நம்பருக்கும் அந்த கான்செப்ட் பொருந்தா அப்ளை ஆகும் இல்லைங்களா? அப்போ 1ங்கிறது ஆட் நம்பர் தானே. இப்போ 4/1 என்ன எதுல முடியும்? 4 சார். அப்போ 4 எனி ஆட் நம்பர் எதுல முடியும்? 4ல தான் முடியும். 4 ஈவனா இருந்துச்சுன்னா அதுவும் மறந்து போச்சு அப்படின்னா ஜஸ்ட் 2 கொடுத்து பாருங்க. 4/2 எதுல முடிஞ்சிருக்கு? 6ல முடிஞ்சிருக்கா? இப்போ 4 எனி ஈவன் நம்பர் எதுல முடியும்? 6ல தான் முடியும். கிளியர் ஆச்சுங்களா? எஸ் சார். புரிஞ்சுங்களா? இப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு எப்படின்னா சப்போஸ் வந்துட்டு இங்க பாருங்க 2134 பவர் 900 கொடுத்திருப்பாங்க. இதோட யூனிட் டிஜிட் பார்த்தோன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா பேஸ்ல லாஸ்ட் டிஜிட் எதுன்னு சொல்ல முடியுமா? 6 சார். பேஸ்ல லாஸ்ட் டிஜிட் வந்துட்டு 4. 4ஓட பவர் ஆடா ஈவனா? 1.
Even sir. 4 ஓட பவர் ஈவனா இருந்தா ரிசல்ட் எதுல முடியும்? 6 sir. இப்படி டக்குன்னு பார்த்தோன்னு சொல்லிக்கலாம். புரிஞ்சுங்களா? எனி டவுட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? No sir. நோட் பண்ணிக்கிறீங்களா? டக்குன்னு அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க. ஏன்னா அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் எழுதுறோம். அதனால உங்களுக்கு மறக்காது. நம்ம என்னன்னா சில ரிசல்ட் எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்குறோம். ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. அந்த பேட்டர்ன்ல இருந்து நமக்கு வந்து ஷார்ட்டா ஒரு ஃபார்மேட் நம்ம எடுத்துக்கிறோம். 4 ஓட பவர் ஆடா இருந்தா ரிசல்ட் 1ல முடியும். 4 ஓட பவர் ஈவனா இருந்தா ரிசல்ட் வந்துட்டு 2ல முடியும்னு அர்த்தம். நோட் எடுத்தா நோட்னு மென்ஷன் பண்ணுங்க. சரி, ஓகே, ஃபைன். சார் இப்ப 0156க்கு வந்து ஒரு குயிக் ரீகால். 0156க்கு வந்துட்டு பவர் என்ன இருந்தாலுமே சேம் டிஜிட்டா இருக்கும்னு சொல்லியாச்சு. இந்த மாதிரி இப்போ 4க்கு செக் பண்ணும்போது 4ஓட பவர் ஆடா இருந்தா ரிசல்ட் 4ல முடியுது. 4ஓட பவர் ஈவனா இருந்தா ரிசல்ட் வந்து 6ல முடியுது. வேற எதுக்காச்சும் இதே மாதிரி இருக்கான்னு பாத்தீங்கன்னா லிசன் 9க்கு இதே கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். கவனிச்சுக்கோங்க. இப்ப 9 பவர் 1 எதுல முடியும்னு சொல்ல முடியுமா? 9. 9 பவர் 2 81. எஸ் 81 வந்து 1ல தானே முடியுது. நான் என்ன பண்ண போறேன்னா ரிசல்ட் தெரியாட்டியும் 9 பவர் 1ஓட யூனிட் டிஜிட் 9 இது கூட ஒரு 9 போட்ட 9 மல்டி இது கூட ஒரு 9 மல்டிப்ளை பண்ணா எனக்கு எதுல முடியும்? 81 1ல முடியுது. 9 பவர் 3ஓட யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்? இது கூட ஒரு 9 மல்டிப்ளை பண்ணா எதுல முடியும்? 9. இன்னும் சொல்ல போனா 9 கியூபோட வேல்யூ வந்து 729. அந்த 729ஓட லாஸ்ட் டிஜிட் என்னன்னு பாத்தீங்கன்னா 9. அப்படி சொல்றதுக்கு பதிலா நமக்கு வந்து 9 பவர் 2ஓட வேல்யூ 1ல முடியுதுன்னா அப்ப 9 பவர் 3 என்னவா இருக்கும்? 1 கூட ஒரு 9 மல்டிப்ளை பண்ணா 9 கிடைக்கும். அண்ட் இப்ப 9 பவர் 4 எதுல முடியும்னு சொல்ல முடியுமா? இந்த 9 கூட ஒரு 9 மல்டிப்ளை பண்ணா எதுல முடியும்? 1 sir. இப்ப 1. 9 பவர் 5 அப்படின்னா இந்த 1 கூட ஒரு 9 மல்டிப்ளை 9 பண்ணா 9, sir. 9 பவர் 6க்கு 1 sir. 1, sir. கிளியர் ஆச்சு, கிளியர் ஆச்சு, கிளியர் ஆச்சு. அப்ப நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா 9ஓட இங்க நம்ம வந்து டீடைலா எழுதுனேன். இது நமக்கு தேவையில்ல. இப்ப நம்ம டைரக்டா ஆன்சர் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் வந்துட்டு 9ஓட பவர் ஆடா இருக்கோ அங்கெல்லாம் ரிசல்ட் எதுல முடிஞ்சிருக்கு? 9ஓட பவர் ஆடா இருந்த ரிசல்ட் எதுல முடிஞ்சிருக்கு? 9 sir. அதே மாதிரி 9ஓட பவர் வந்து ஈவனா இருந்த ரிசல்ட் எதுல முடிஞ்சிருக்கு? 1 1, sir. sir. கிளியர் ஆச்சுங்களா? அப்ப உங்களுக்கு Yes, டவுட்டா இருந்துச்சுன்னா 9ஓட பவர் ஆட்னா பிராக்கெட்ல வந்து சும்மா 1 கொடுத்து பாருங்க. 9 பவர் 1 வந்து 9ல முடியுதுன்னா இப்ப 9 பவர் 99 9 பவர் 77 எதுல முடியும்? 9 பவர் 1 வந்து 9ல முடியுதுன்னா 9 பவர் 77ங்கிறது 77 வந்து ஆட் நம்பர். அப்ப அது எதுல முடியும்? 9ல தான் முடியும். 9 பவர் 125 எதுல முடியும்? 9ல தான் முடியும். 9 பவர் 777 எதுல முடியும்? 9ல தான் முடியும். கிளியர் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ்? ஏன்னா இந்த ஃபார்மட் நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப 9 பவர் ஈவனுங்கும் போது ஜஸ்ட் நீங்க 2 கொடுத்து பாருங்க. 9 ஸ்கொயர் எதுல முடியும்? 81 81 வந்து 1ல முடியுது அப்படின்னா 9 பவர் எனி ஈவன் நம்பர். அப்ப 9 பவர் 200 கொடுத்தோம்னா 1ல தான் முடியும். 9 பவர் 444 கொடுத்தோம்னா அதுவும் 1ல தான் முடியும். ஏன்னா 9ஓட பவர் ஈவன் நம்பர். இது 9 பவர் 552 கொடுத்தோம்னா அது எதுல முடியும்? 1ல தானே முடியும். கிளியர் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ்? Yes sir. Yes, sir. ஓரளவுக்கு புரிஞ்சுங்களா? நோட் பண்ணிக்கிறீங்களா? மேக் இட் ஃபாஸ்ட், மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே, அப்படி நோட் பண்ணுங்க. ஒரு சில விஷயம் நான் சொல்லி தரேன். இப்ப இதுல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படின்னா இப்போ 219 பவர் 77 இருக்கு. இப்ப நம்ம தான் யோசிக்கணும் இதோட யூனிட் டிஜிட் வேணும்னா 219 எதுல முடிஞ்சிருக்குன்னா 9ல முடிஞ்சிருக்கு. அதோட பவர் வந்துட்டு ஆடா இருக்கு. அப்ப 9 பவர் ஆடா இருந்தா ரிசல்ட் எதுல முடியும்? 9ல முடியும். 319 பவர் 442 வச்சுக்கலாம். இதுவும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு பேஸோட லாஸ்ட் டிஜிட் 9 இருக்கு. பவர் பாத்தீங்கன்னா ஈவன் நம்பர் இருக்கு. அப்ப 9ஓட பவர்ல எந்த ஈவன் நம்பர் வந்தாலும் யூனிட் டிஜிட் எதுல முடியும்? 1ல தான் முடியும். இப்ப 9 பவர் 442 எதுல முடியும்? நமக்கு 1ல தான் முடியும். கிளியர் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ்? Yes sir. நோட் பண்ணிக்கோங்கப்பா, நோட் பண்ணிக்கோங்க. நம்ம குரூப்ல வந்துட்டு ஒரு 50 எம்சிக்கு நான் ஷேர் பண்றேன் இந்த கிளாஸஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம். அதுக்கெல்லாமே இந்த கான்செப்ட் வச்சு நீங்க சால்வ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரான ஐடியா கிடைக்கும். நம்ம ஓவராலா வந்துட்டு நம்ம என்ன லேர்ன் பண்ணிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸ்போனன்ட்ல வந்துட்டு 0 1 5 6க்கு வந்துட்டு 6க்கு வந்துட்டு நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சேம் டிஜிட், சேம் யூனிட் டிஜிட்டா தான் கிடைக்கும்.
சேம் யூனிட் டிஜிட் தான் கிடைக்கும். சரிங்களா? ஒருவேளை வந்துட்டு 4 and 9 காம்பினேஷனா இருந்துச்சுன்னா இப்பதான் பார்த்தோம் 4ஓட பவர் ஆடா இருந்துச்சு அப்படின்னா 4 power 1 4 கொடுத்து பாருங்க, 9 power 1 9 கொடுத்து பாருங்க. அதே மாதிரி 4ஓட பவர் ஈவனா இருந்துச்சுன்னா 4 power 2னா 16னா 6ல முடியும், 9 power 2 81னா 1ல முடியும். அப்ப இதுக்கும் நமக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொல்லலாம். மறந்து போனாலுமே கண்டுபிடிச்சுக்கலாம். இது வந்து நம்பர். இப்போ வேற ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணதான் இந்த 2 3 7 8 கவனிச்சுக்கோங்க. நமக்கு உங்களுக்கு அந்த பேஸ்ல இருக்க நம்பர் வந்துட்டு அந்த 0ல இருந்து 9க்குள்ள ஏதாச்சும் ஒரு டிஜிட் தான் அங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த 4 டிஜிட் 0 1 5 6க்கு வந்துட்டு சேம் டிஜிட்டா நீங்க யூனிட் டிஜிட்டா எடுத்துக்கங்க. 4 9க்கு வந்துட்டு இந்த டேபிள் ஃபார்மேட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 3 7 8க்கு மட்டும் என்ன பண்றீங்கன்னா ஜஸ்ட் ஆடா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் 1 போட்டோம். ஈவனா இருந்துச்சு அப்படின்னா என்ன போட்டோம், ஜஸ்ட் 6 போட்டோம். எப்பயும் போல வந்துட்டு பவர்ல என்ன வேல்யூ இருக்கும் அதே தான் டிவைட் பண்ணிக்கணும். 4ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் வந்துட்டு எவ்வளோன்னு பாருங்க. அதை அப்படியே அந்த பவருக்கு ஒரிஜினல் பேஸ் பவர் கொடுத்து சால்வ் பண்ண உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓரளவுக்கு புரிஞ்சுங்களா? எனக்கு செஷன் யூனிட் டிஜிட் இப்படிதான் எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தடாலஜி தான். இப்போ இதே மாதிரி வந்துட்டு நிறைய ஃபேக்டோரியலுக்கு கான்செப்ட் நம்ம லேர்ன் பண்ணுவோம். அதே மாதிரி வந்துட்டு ப்ரீவியஸ் ஒரு கொஸ்டின் இருக்கும்போது கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் சம்ஸ் இருக்கும். பட் கான்செப்ட் வந்துட்டு இந்த கான்செப்ட் வச்சு நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ நான் உங்களுக்கு டெமோ செஷனில் கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஐ ஹவ் கிவன் யூ 100%. ஓகேங்களா? இப்போ கண்டென்ட் வைஸ் பார்க்கும்போது ஐ ஹவ் கிவன் யூ 1/3 ஆஃப் த கண்டென்ட். இந்த டாப்பிக்கோட ஒரு 33% வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியாச்சு. ரிமைனிங் 66.6% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ், சின்ன சின்ன ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணுறது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுறது. ஓகே, இன்னைக்கு இந்த செஷன் ஓகே தானுங்களே? சார் என்னோட ஒரே ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட் பார்த்தா கிளாஸ் எடுக்கிற விதம், ஜஸ்ட் கண்டென்ட் டெலிவரி, உங்களுக்கு நீங்க கேட்குற டவுட்ஸ்க்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்றது எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்னா மறக்காம வந்துட்டு இந்த செஷனை வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு கொண்டு பேசுறேங்க. நம்மளோட எக்ஸ்ப்ளோர் அகாடமி யூடியூப் சேனல்ல வந்துட்டு பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு எல்லா டாப்பிக்கும் எடுத்திருப்பேன். எக்ஸ்ப்ளோர் அகாடமி யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்செப்ட் வைஸ் எல்லாமே ஸ்ட்ராங் பண்ணி விட்டுருப்போம். நம்மளோட எக்ஸ்ப்ளோர் அகாடமி ஆப்ல பார்த்தீங்கன்னா இங்கே ஆஃப்லைன்ல வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு டாபிக்மே இப்போ நான் உங்களுக்கு ஆப்டிடியூட் வந்துட்டு இப்போ யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 1.5 hours எடுக்கிற அப்படின்னா இதோட ப்ரீமியம் செஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பார்ட்டாக எடுப்போம். இல்லைன்னா ஒரு மினிமம் ஒரு 3 பார்ட்டாக வச்சு எடுப்போம். 4.5 மணி நேரம் 5 மணி நேரம் நம்ம சால்வ் பண்ணி கொடுப்போம். அப்படிங்கும் போது உங்களுக்கு எல்லா கான்செப்ட் A to Z கான்செப்ட் எல்லாமே தரவாயிரும். லாஸ்ட் 2020 இருந்து 2025 வரைக்கும் லாஸ்ட் 5 இயர்ஸோட எல்லா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருக்கோம். இல்லை இது ஒரு எல்லா பேட்சுக்குமே இது ரிப்பீட்டடாக தான் நான் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி எல்லாமே நம்மளோட எக்ஸ்ப்ளோர் அகாடமி ஆப்ல வந்துட்டு உங்களுக்கு ரெக்கார்டடாக அவைலபிளா இருக்கும். பட் ஒரு நியூ பேட்ச் வரும்போது இப்போ ரீசெண்டாக எக்ஸாம்ஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் என்னென்ன மாதிரி வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ட் மட்டும் அப்டேட்னு உங்களுக்கு கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். பாருங்க, நியூ பேட்ச்க்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு இது வே ஆஃப் டீச்சிங் எல்லாமே பிடிச்சிருக்கு, ஜாயின் பண்ணிக்கலாம்னா ஆஃப்லைன் வேணும் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்ப்ளோர் அகாடமி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து காந்திபுரத்தில் தான் லொக்கேட் ஆயிருக்குங்க. உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கு. ஆன்லைன் வேணும் அப்படின்னா சேம் இதே மாதிரி உங்களுக்கு கூகுள் மீட்ல வந்துட்டு இன்ட்ராக்டிவ் செஷன் போகும். இது ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னால ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம். மெயின் கோர்சஸ் பெய்ட் கோர்ஸ் ப்ரீமியம்க்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு. நீங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் கூட நீங்க பார்த்துட்டு நீங்க கான்டெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். Thank you, sir.